நர்சஸ்க்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, அரேபியன் கண்ட்ரீஸ்ல நெறைய அக்கவுண்டன்ட்ஸ் உடைய நம்ம இந்தியாலருந்து போனவங்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. நெறைய அக்கவுண்டன்ட்ஸ் வந்து அந்த நெட்வொர்க் எஃபெக்ட்ட கரெக்ட்டா பயன்படுத்திக்கிறது இல்லையோ அப்படின்னு ஆமா. நான் யோசிக்கிறேன். அதுதான் கரெக்ட். அத யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா, அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது ஒரு அக்கவுண்டன்ட் வந்து ரிட்டயர்டே ஆக வேண்டிய அவசியம் இல்ல. அவசியம் கிடையாது. யோசி அவ்வளவு ஈஸியா ரிட்டயர்டும் பண்ண பண்ண மாட்டாங்கல்ல. மாட்டாங்க. கூடவே வச்சிருப்பாங்க. நம்ம நெறைய ஆமா. பார்க்குறோம். ஃபுல் டைமா ஒரு அக்கவுண்டன்ட் வந்துட்டே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனா புரொவைடட் அங்க வந்து இவர் இல்ல அப்படின்ற காரணத்துக்காக இன்னைக்கு இஷ்யூஸ் நெறைய இருக்கக்கூடாது. ஆனா அக்கவுண்டன்ட்டா ஒர்க் பண்றவனுக்கு தான் தெரியும். அங்க இருக்கிற எல்லாரும் அவன எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னா, இவன் வந்து மேனேஜ்மென்ட் கிட்ட போட்டு குடுக்குற ஒரு ஆளு. ஒரு அக்கவுண்டன்ட் வந்து ரொம்ப சிறப்பா அக்கவுண்டிங் பண்ணிட்டாரு அப்படின்றதுக்காக யாரும் அவங்களுக்கு பாராட்ட போறதில்ல. பாராட்டப்படல. ஆனா தப்பு மட்டும் பண்ணிட்டா கொலை குத்தம். வணக்கம். ஜெனசிஸ் ஹவுஸ் ஆஃப் அக்கவுண்டன்ட்ஸ் உடைய புதிய பாட்காஸ்ட் அக்கவுண்டன்ட்ஸ் வாட். அக்கவுண்டன்ட்ஸ்களுடைய கரியர்ல அக்கவுண்டன்ட்ஸ் ஜாப்ல இருக்கிற ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட்ஸ் இதை அனலைஸ் பண்ற ஒரு சீரீஸ் ஆஃப் பாட்காஸ்ட். இதனுடைய ஃபர்ஸ்ட் எபிசோட் தான் இது. இந்த பாட்காஸ்ட்ல நானும் மணிகண்டன் சாரும் பேச போறோம். உங்களோட நிறைய விஷயம் பேச போறோம். இந்த ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட்ல ஸ்வாட் பத்தி மட்டும் பேச போறோம். மணிகண்டன் சாரை பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மணிகண்டன் வந்து ஜெனசிஸினுடைய ஸ்டூடெண்ட் மட்டும் கிடையாது. ஹீ இஸ் த ஃபேக்கல்டி ஆஃப் ஆல் த ஃபேக்கல்டிஸ். அண்ட் கிட்டத்தட்ட ஜெனசிஸில் 20 வருஷம் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஜெனசிஸில் எல்லா புக்ஸும் அவர் எழுதியிருக்கிறாரு. அண்ட் எல்லா பிரான்ச்சஸையும் விசிட் பண்ணியிருக்கிறாரு. நிறைய செமினார்ஸ் கொடுத்துருக்கிறாரு. இப்போ ரைட்னா fastaccounting.com அப்படின்ற ஒரு கம்பெனி ரன் பண்ணுறாரு. அது மூலமாக பிளேஸ்மெண்ட் சர்வீசஸ், அக்கௌண்டிங் சர்வீசஸ் பண்ணுறாரு. மணிகண்டனை பொறுத்தவரையிலும் ஹீ இஸ் வெரி நியர் டு மை ஹார்ட். அவருடைய வெரி யங் ஏஜில் 20 வயசில் ஸ்டூடெண்ட்டாக நான் அவரை பார்த்துருக்கேன். ஒரு மெச்சூர்ட் ப்ரொஃபஷ்னலாக அண்ட் ஒரு இன்டெலிஜென்ட் கன்சல்டண்ட்டாக, ஒரு நாலேஜ் ரிசோர்ஸ் பர்சனாக நான் அவரை வந்து பல விதங்களில் அவர் என்னோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஐ திங்க் மணிகண்டன் இஸ் த பெஸ்ட் பர்சன் ஃபார் திஸ் பாட்காஸ்ட். இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம நிறைய விஷயம் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி மணிகண்டனை தேங்க்யூ மணிகண்டன். மணிகண்டனை வரவேற்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இடையில நீங்கள் வாங்கன்னு பேசுவேன், ஏன்னா ஹீஸ் அ ப்ரொஃபஷ்னல். திடீர்னு நீ வான்னு பேசுவேன், ஏன்னா நீ என்னுடைய ஸ்டூடெண்ட்டு. அதே சமயத்தில் இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம வந்து ஹார்ட் டு ஹார்ட் பேச போகிறோம். அக்கௌண்டன்ட்ஸ்க்காக, அவங்களுடைய பெனிஃபிட்ஸ்க்காக, அவங்களுடைய கரியர் சக்ஸஸ்க்காக நம்ம பேச போகிறோம். நிறைய விஷயங்களை உண்மையை வெளிப்படையாக பேச போகிறோம். இதில் சில பேர் மனம் புண்படலாம். அது நம்மளுடைய நோக்கம் கிடையாது. நம்மளுடைய நோக்கம் வந்து சரியான வழிகாட்டுதல் இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் அமையணும். குறிப்பாக அக்கௌண்ட்ஸ் கரியரில் இருக்கவங்களுக்கு அமையணுன்றது வந்து ஜெனசிஸினுடைய நோக்கம். கடந்த 25 வருஷமாக நம்ம எத்தனையோ ஆயிரக்கணக்கான அக்கௌண்டன்ட்ஸை உருவாக்கியிருக்கிறோம். ஆயிரக்கணக்கான எம்ப்ளாயர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆயிரக்கணக்கான டேலி சாஃப்ட்வேர்ஸ் விற்றுருக்கிறோம். இந்த அனுபவத்தின் அடிப்படையிலிருந்து நம்ம இதை பேச போகிறோம். தேங்க்யூ மணிகண்டன் ஃபார் ஜாயினிங் வித் மீ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் வெரி மச் ஃபார் யுவர் இன்ட்ரொடக்ஷன். அஃப்கோர்ஸ் நான் வந்து உங்களுக்கு தான் தேங்க் பண்ணணும். ஏன்னா என்னோட ஃபஸ்ட்டு ஜாப் உங்ககிட்ட தான். ஸோ நான் என்னோட கரியர் ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு என்னுடைய பிஸ்னஸாக வந்து அதை நான் கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. அஃப்கோர்ஸ் அதை தான் நம்ம இன்றைக்கி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அக்கௌண்டன்ட்ஸ் வந்து ஒரு ஃப்ரெஷராக ஒரு ஜாப்குள்ளே வரும்பொழுது ஃபஸ்ட் எடுத்தோன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டியை அந்த பிஸ்னஸ் ஓனர்ஸோ இல்லை அங்கே இருக்கிற ஒரு சீனியர் அக்கௌண்டண்ட்டோ கொடுக்குறாங்கன்றதை பேஸ் பண்ணி தான் இது ஒரு நல்ல கரியரா இல்லை ஒரு டைம் பீங்க்கு ஒரு ஜாபா அவங்களுக்கு அமைப்போதா அப்படின்றத முடிவாகும். ஸோ ஃபார் தட் ரீசன் ஐ சப்போஸ் டு தேங்க்யூ வெரி மச் சார். மணி, ஆக்சுவலாக ஜெனசிஸில் வந்து எத்தனையோ 1000 பேர் படித்தாலும் யூ ஆர் அ வெரி யூனிக் ஸ்டூடெண்ட். எல்லாராலையுமே வந்து நல்லா படிப்பாங்க, நல்லா அக்கௌண்டிங் பண்ணுவாங்க, நல்லா வேலைக்கு போவாங்க. டீச் பண்ணுற எபிலிட்டின்றது எல்லாருக்குமே இருக்காது. டீச் பண்ணுற அதே சமயத்தில் சின்சியராக ஷேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனும் இருக்காது. இது எல்லாமே உங்கள் கையில் இருந்தது. அதை விட ரொம்ப முக்கியம் என்னென்னா ஆத்தரிங். டீச் பண்ணுவாங்க, படிப்பாங்க, அக்கௌண்டிங் சால்வ் பண்ணுவாங்க, எழுதுறது. ஸோ யூ ஹாவ் அ வெரி ரேர் ஸ்கில். மணிகண்டன் சார் வந்து இங்கிலீஷ்லையும் நல்லா எழுதுவார், தமிழ்லையும் நல்லா எழுதுவார். அண்ட் அவருடைய பேட்டி வந்து 3 லாங்குவேஜில் ஹீஸ் வெரி ப்ரொஃபஷன். இங்கிலீஷ், தமிழ், தெலுங்கு 3துலேயுமே. அண்ட் ஹைதராபாடில் எங்களுடைய பிஸ்னஸ் யூனிட் ஆரம்பித்தப்போ நீங்கள் தான் ஃபஸ்ட்டு போய் அங்கே ஸ்டார்ட் பண்ணீங்க. அது ஒரு மறக்க முடியாத ஒரு டைம். அண்ட் தேங்க்யூ மணி. ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த சப்ஜெக்ட். மணி, இப்போது அக்கௌண்டன்ட் அப்படின்னு எடுத்துட்டாக்கா அது வந்து ஒரு ஸ்டீரியோ டைப். எல்லாருக்கும் ஒரு எண்ணங்கள், விஷயங்கள் வரும். அண்ட் அக்கௌண்டன்ஸை வந்து கம்பெனிக்குள்ளே யாரும் பெரிய அளவில் அங்கீகரிக்க மாட்டாங்கன்றதை விட அன்பு செய்ய மாட்டாங்க. அக்கௌண்டன்ஸை வந்து கொஞ்சம் வெறுப்பாக தான் பார்ப்பாங்க எல்லா ஆர்கனைசேஷன்ஸ்லேயும். அதுக்கு என்னெல்லாம் காரணம் இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் ஒரு கரியராக, அந்த கரியர் வந்து இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து சோறு போடுது. அண்டு நிறைய ஆர்கனைசேஷன் பிஸ்னஸ்னுடைய சக்ஸஸுக்கு அக்கௌண்டன்ஸ் காரணமாக இருக்கிறாங்க.
அக்கௌண்டன்ஸுக்கு பெரிய அளவில் அங்கீகாரங்கள் இருக்குது, மதிப்பு இருக்குது. அக்கௌண்டன்ஸ்கள் வந்து பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து ஒரு ஸ்வாட் ஆஸ்பெக்டில் பார்க்கலாம் பண்ணி ஃபஸ்ட்டு. ஓகே. அக்கௌண்டன்ஸுடைய ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்த், அதாவது ஸ்வாட்னு சொல்லும் பொழுது ஆடியன்ஸ்க்காக, புரியாத ஆடியன்ஸ்க்காக சொல்கிறேன். வலிமை, ஸ்ட்ரென்த் என்பது வலிமை, வீக்னஸ்ன்றது அந்த அக்கௌண்டன்ஸ் கெரியரில் இருக்கிற பலவீனங்கள், அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது அக்கௌண்டன்ஸ் கெரியரில் இருக்கிற வாய்ப்புகள், த்ரெட்ஸ்ன்றது வந்து அக்கௌண்டன்ஸ் கெரியரில் இருக்க விபத்துகள். இது 4 பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஐ திங்க் இந்த மாதிரி இது வரைக்கும் யாரும் பண்ணலன்னு நினைக்கிறேன். எனக்கும் அது புதுசாக இருந்தது. ஏன்னா யூஸ்வலாக ஒவ்வொரு பிஸ்னஸ் ஓனரும் அவங்க ஆர்கனைசேஷனுக்காக ஸ்வெட் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட கன்சல்டன்ட் சொல்கிறதே வந்து ஃபஸ்ட்டு ஸ்வெட் அனாலிசிஸ் பண்ணுவாங்க, ஸ்வாட் அனாலிசிஸ். ஆனால் ஒரு பர்டிகுலராக அந்த கரியருக்குன்னு சொல்லிட்டு ஸ்வெட் அனாலிசிஸ் பண்ணுறது நம்ம தான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் இருக்குது, ஆல்ரெடி இருக்குது. நம்ம அக்கௌண்டன்ஸுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பண்ணலாம். ஓகே. இந்த பர்டிகுலர் கேரியரில் இந்தியன் கான்டெக்ஸ்டில் எடுத்துப்போம். இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸு இந்தியன் கான்டெக்ஸ்டில் நம்ம எடுத்துப்போம். இன்டர்நேஷ்னலாக வந்து அக்கௌண்டன்ட் கரியர்ன்றது வந்து விச் இஸ் ஈக்குவல் டு இன்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல். இந்தியாவில் அப்படி கிடையாது. இந்தியாவில் வந்து அது நம்ம ஸ்கூல்லேயே வந்து அக்கௌண்ட்ஸ் குரூப்பை வந்து 3rd குரூப்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்தியாவில் வந்து அக்கௌண்டன்ட்ஸ் வந்து மற்ற அளவுக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு கிடைக்கிற மரியாதை வேறு. மற்ற எல்லா அக்கௌண்டன்ட்ஸையும் வந்து ஒரே தராசில் வச்சுட்டு பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்ட்ரென்த்ஸை பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்த்தாக என்ன தெரியுமா பார்க்குறேன், ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து கிடைக்கிற நாலேஜ் எக்ஸ்போஷர் மாதிரி வேறு யாருக்குமே கிடைக்காது. நிச்சயமாக. இப்போது வீட்டில் வந்து கொத்து சாவி வச்சுட்டு இருக்கிறவங்க தானே என்ன சொல்கிறது அதிகாரி. அந்த வீட்டினுடைய தலைவர், குடும்ப தலைவர் தலைவியை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம், யார் அந்த வீட்டினுடைய ஃபைனான்ஸை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு. இன்றைக்கி ஸ்மால் பிஸ்னஸை பொறுத்தவரையில் தான் அக்கௌண்டன்ட் தான் ஃபைனான்ஸும் பார்க்குறவங்க. ஆமாம். ஓகே. பெரிய கம்பெனிகளில் அக்கௌண்டன்ட் தனியாக இருப்பாங்க, ஃபைனான்ஸை ஹேண்டில் பண்ணுறவங்க தனியாக இருப்பாங்க. ஒரு அக்கௌண்டன்ட் வந்து எல்லா பில்ஸும் பார்ப்பாரு, எல்லா ஓச்சஸும் பார்ப்பாரு, எல்லா பிஸ்னஸ் பிளானும் பார்ப்பாரு, எல்லா பிஸ்னஸ் ரெவென்யூவும் பார்ப்பாரு, எல்லா அக்கௌண்ட்டும் பார்ப்பாரு, எல்லா எம்ப்ளாயினுடைய ஜாதகமே அவர் கையில் இருக்கும். ஏன்னா எம்ப்ளாயீஸ்க்கு அவங்க ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு நாலேஜ் எக்ஸ்போஷர் இருக்குல்ல, அதுதான் நான் ஒரு பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்து நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்த்தாக அதை நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? நிச்சயமாக அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து. ஆனால் அந்த ஸ்ட்ரென்த்தை அவங்க எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் அவங்க எந்த லெவலுக்கு வரப்போகிறாங்கன்றதையே நம்ம உறுதியாக சொல்ல முடியும். புரியல. இப்போது இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தோம், நீங்கள் சொல்கிறீங்களே நிறைய நாலேஜ் இருக்கும், அந்த ஆர்கனைசேஷன் பற்றின நாலேஜ் இருக்கும், பிஸ்னஸ் ஓனர்ஸ் அந்த பிஸ்னஸில் என்ன ப்ராஃபிட் வருது, அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர், அதை கண்ட்ரோல் பண்ணுற கெப்பாசிட்டி எல்லாமே அவங்க கையில் இருக்கும். அதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த ஆர்கனைசேஷனில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். ட்ரூ. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கௌண்டண்ட்டை, அவருக்கு என்னுடைய ஏஜ், ஒரே ஆர்கனைசேஷனில், இட்ஸ் அன் ஹாஸ்பிட்டல், ஒரே ஆர்கனைசேஷனில் லாஸ்ட் 27 இயர்ஸாக இருக்கிறார் அவர். அண்ட் ஒரு டேட்டா என்ட்ரி ஒரு ஆப்ரேட்டர் மாதிரி தான் அதுக்குள்ளே போனார். இன்றைக்கி இஸ் த சீஃப் அக்கௌண்டிங் ஆஃபீஸர். அந்த என்டையர் பிஸ்னஸில் அவரை தான் வந்து, அவரை கேட்காம அவங்க எம்டியோ இல்லை போர்டோ எந்த டெசிஷனும் எடுக்காது. அதுக்கு காரணம் என்னென்னா, ஹி ஆல்வேஸ் ஸ்டே க்யூரியஸ். ஒரு அப்பழுக்கற்ற ஒழுக்கம், அண்டு தொடர்ந்து அவருடைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தார். எஸ்பெஷலி ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரி வந்து டிரான்சாக்ஷன்ஸ் ரொம்ப அதிகம். மெடிக்கல் இண்டஸ்ட்ரி, ஹாஸ்பிட்டல்ன்றதை காட்டிலும் மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் வந்து நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகம். அந்த ஹீஸ் ஒவ்வொரு விஷயத்தையும் புரிஞ்சு செய்வார். நான் நிறைய அக்கௌண்டன்ட்ஸ் வந்து தேக்க நிலைக்கு வரதுக்கு காரணம் இதை ஸ்ட்ரென்த்தாக பார்க்காம இதை வந்து ஓவர்வெல்மிங்காக, ஐயோ இவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அதுதான் நீங்கள் சொல்ல வரீங்க. ஸோ அதை ரைட்டான பெர்ஸ்பெக்டிவ் எடுக்கும். நீங்கள் என்ன ஸ்ட்ரென்த் நீங்கள் சொல்கிறீங்க? அவங்களுடைய அனாலிட்டிக்கல் திங்கிங் தான் அந்த கரியர்லேயே அவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக நான் நினைக்கிறேன். ஸோ அவங்களால வந்து பல விஷயங்களை வந்து அலசி ஆராய முடியும். ஸோ இது என்ன ஆகுதுன்னா, அந்த பிஸ்னஸ்க்காகன்னு சொல்லிட்டு அவங்க அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்பொழுது அந்த நிறுவனத்திற்காக அவங்க நிறைய விஷயங்களை வந்து அனலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கு அவங்களுக்கு பர்சனலாகவும் அந்த நாலேஜ் வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் இன் ஃபியூச்சர் வந்து அவங்க ஒரு பிஸ்னஸ் ஓனராக மாறும்பொழுது கூட அந்த ஸ்கில் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் அவங்கள ஏற்றத்தை கொடுக்கும். நல்ல பாயிண்ட் பண்ணி. ஆக்சுவலாக இந்த அனாலிட்டிக்கல் திங்கிங் இருக்குல்ல, இந்த அனாலிட்டிக்கல் திங்கிங் அதாவது 2 விஷயத்தை ஒத்து பார்த்து அதனுடைய விஷயத்தை இன்சைட்ஸ் எடுக்கிறது. திஸ் இஸ் ஆக்சுவலி கோயிங் டு பி த ஹியூஜ், இட்ஸ் ஆல்ரெடி அதுதான் வந்து ஒரு மிக முக்கியமான விஷயம். அதனால தான் அக்கௌண்டன்ட்ஸ் வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் அட்லீஸ்ட் ஃபண்டமெண்டல்ஸ் படிக்கணும் அப்படின்னு நான் இன்சிஸ்ட் பண்ணுவேன். எஸ்பெஷலி எக்ஸல் படிக்கிறதும் சரி, இல்லை டேட்டா அனலிட்டிக்ஸ் டூல்ஸ் படிக்கிறதும் சரி, பவர் பிஐ படிக்கிறது சரி, இது எல்லாமே வந்து, அப்புறம் டேலியில் இருக்க எம்ஐஎஸ். ஏன்னா இந்த அனாலிட்டிக்கல் திங்கிங் இருக்குல்ல,
தட் வில் நாட் ஒன்லி இன்னொரு ப்ராப்ளம் ஒன்று இருக்குது தெரியுமா அக்கௌண்டன்ஸ் விஷயத்தில். அக்கௌண்டிங் ஜாபை வந்து மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸ்மேன் வந்து டெட் அண்ட் ஜாபாக பார்ப்பாங்க. நம்ம அதை வந்து நம்ம வீக்னஸ் த்ரெட்டில் நம்ம பார்ப்போம். என்ன அக்கௌண்டன்ஸ் என்ன பெருசாக பண்ணிடுறாங்க, இருக்கிறத போடுறாங்க, போஸ்ட்மார்ட்டம் ஒர்க்கு தானே முடிஞ்ச செலவாச்சுன்னா அதை வந்து அக்கௌண்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. அப்படின்றது. ஆனால் இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம்னா அக்கௌண்டன்ஸ் வந்து அத்தோட நிறுத்திக்காம அனலைஸ் பண்ண தெரியணும். ஆமாம், யூஸ்வலாக நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த கைடன்ஸ் கொடுப்பேன். எப்படி சொல்வேன்னா, நீ ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராக இருக்க போறியா, இல்லை அந்த கம்பெனியோடைய சீஃப் ஃபைனான்ஷியல் ஆஃபீஸராகவோ இல்லை சீஃப் அக்கௌண்டண்ட்டாவோ இருக்க போறியா அப்படின்னு கேட்பேன். இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு பேப்பரில் இருக்கிறத பார்த்து நான் என்ட்ரி போடுறேன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். ஆனால் அதே லெவலில் 20-30 வருஷம் வரைக்கும் இருந்தவங்கள நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அதை தாண்டி அதை என்ட்ரி பண்ண பிறகு அதை ஏன் பண்ணியிருக்கிறோன்ற பர்பஸை புரிஞ்சு அந்த பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு வந்து ப்ரோஆக்டிவாக ஒரு ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு அது ஒரு அனலைசிஸ், சிம்பிள் அனாலிசிஸ் தான். போன வருஷம் இந்த ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம், இந்த வருஷம் இந்த ப்ராஃபிட், போன வருஷம் இந்த சேல்ஸ் பண்ணியிருக்கோம், இந்த வருஷம் இந்த சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு இன்புட். அது மட்டும் கிடையாது, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேமெண்ட் டிலே ஆகுறது, ஒரு ஒழுங்காக ஒரு பேமெண்ட் பே பண்ணிட்டு இருந்த ஒரு கிளைண்ட் வந்து இப்போ சடன்லி டிலே பண்ணுறாரு, அது ஒரு சின்ன இன்ட்யூஷன். ஸோ அவருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கும், அதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணுறது. ஏன்னா நாளைக்கு அந்த ஒரு கிளைண்ட் வந்து டிஃபால்ட் ஆனாக்கா அது கம்பெனி அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன நிறைய விஷயங்கள் அக்கௌண்டன்ஸ் கண்ணில் மட்டும் தான் படும். எப்படி ஒரு கிச்சனில் வந்து நடக்கிற விஷயங்கள் அந்த கிச்சனை மேனேஜ் பண்ணுற அம்மாவுக்கு கம்ப்ளீட்டாக தெரியுமோ, பருப்பு குறையுது, எண்ணெய் குறையுது, அதெல்லாம் கரெக்டாக ரீஃபில் பண்ணுறதுல. ஸோ இன்வென்ட்ரி அண்ட் அக்கௌண்டிங் அது ரெண்டுத்தையும் அவங்க மேனேஜ் பண்ணும்பொழுது அனாலிட்டிக்கல் திங்கிங் வந்து ரொம்ப அவங்களுக்கான மேஜர் ஸ்ட்ரென்த்தாக நான் பார்க்குறேன். அது அவங்க டெவலப் பண்ண வேண்டிய ஸ்கில்லும் கூட. தட்ஸ் வெரி குட் பாயிண்ட். இல்லை, இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து இன்னும் எத்தனை நாளைக்கு அந்த ப்ரொவிஷன் வரும் அப்படின்ற ஒரு திங்கிங் வந்து அம்மாவுக்கு இருக்கும். அடுத்து நம்ம என்னைக்கு கொள்முதல் பண்ணணும், பர்ச்சேஸ் பண்ணணுன்றதும் அவங்க பிளான் பண்ணுவாங்க. அதையே ஒரு அக்கௌண்டன்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஃபண்டை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு, இல்லை வந்து ஒரு கஸ்டமருடைய ரீபேமெண்ட், சப்ளையரோட ரீபேமெண்ட்டு, இல்லை கஸ்டமர் கிட்டேருந்து வர வேண்டியது, இருக்கிற ஸ்டாக் பற்றின விஷயங்கள். அஃப்கோர்ஸ் எஸ்எம்இல பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட்ஸ் தான் இந்த எல்லா வேலையுமே செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி எஸ்எம்இஸும் சரி ஃபேமிலி பிஸ்னஸ்லையும் அக்கௌண்டன்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலை தான் ப்ளே பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் வந்து இந்த அனாலிட்டிக்கல் திங்கிங். இந்த அனாலிட்டிக்கல் திங்கிங் இருக்கிற எந்த அக்கௌண்டண்ட்டுமே வந்து அவ்வளோ என்ன சொல்கிறது, ரொம்ப ஸ்டேபிளாக இருப்பாங்க. அவங்க கெரியர் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும், அவங்க ஆர்கனைசேஷனோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளருவாங்க. அண்டு நிறைய கம்பெனிகளில் அவங்க வந்து டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு போவாங்க. அதையும் நம்ம ஸ்ட்ரென்த்தாக பார்க்க போகிறோம். நான் அடுத்தது வந்து முக்கியமான ஸ்ட்ரென்த்தாக நான் பார்க்குறது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம நாலேஜ் எக்ஸ்போஷர் பேசணும், ரெண்டாவது அனாலிட்டிக்கல் திங்கிங் பற்றி பேசணும், மூணாவது நான் பார்க்குறது என்னென்னா, நேச்சுரலாகவே அக்கௌண்டன்ஸுக்கு வந்து ஒரு ஹேபிட் ஒன்று வரும். அது எப்படின்னாக்கா த நேச்சுரல் ஹேபிட் ஆஃப் பில்டிங் அட்டென்ஷன் டு த டீட்டெயில்ஸ். ஒரு விஷயத்தை வந்து துருவி ஆராயிறது, இது வந்து அக்கௌண்டன்ட்டுக்கு கிடைக்கிற. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு பில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பில்லை எடுத்த உடனே அதில் டேட் கரெக்டாக இருக்கா, டிரான்சாக்ஷன் கரெக்டாக இருக்கா, அமௌண்ட்டு கரெக்டாக இருக்கா, ஜிஎஸ்டி கரெக்டாக போட்டிருக்காங்களா, நரேஷன்ஸ் கரெக்டாக இருக்குதா, இது எல்லாமே பார்ப்பாங்க. இப்போது ஒரு இதெல்லாம் துருவி ஆராய்ஞ்சு அந்த டீட்டெயில்ஸ் கேட்குறது. ஒரு அக்கௌண்டண்ட்டை கம்பெனியில் இருக்க நிறைய பேர் வெறுக்கிறதுக்கும் அது ஒரு காரணம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இவங்க கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஒரு டீட்டெயில் எடுத்து கொடுக்குறதுன்றது வந்து கஷ்டமான விஷயமா இருக்கும். ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் வந்து வெளியூர் போயிட்டு வருவார், அவர் கிளைம் பில்ஸ் அனுப்பும் பொழுது இவர் அத்தனை கேள்வி கேட்பார் இந்த பில்ஸை வச்சுட்டு. ஏன்னா இவங்களுக்கு என்ட்ரி பண்ணுறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் இவங்க தானே மேனேஜ்மெண்ட்க்கு ஆன்சர் பண்ண போகிறாங்க. ஸோ இது ஒரு அப்ரூவ்டு டிரான்சாக்ஷன்ன்றதை கண்டுபிடிக்கணும்ல. ஆமாம், ஏன்னா நாளைக்கு இவங்க வந்து தப்பாக அதை டிரான்சாக்ஷன் பண்ணிட்டாங்கனாலும் இது பண்ணால் மேனேஜ்மெண்ட் அவங்கள திட்டுவாங்க. ஸோ அக்கௌண்டன்ட்டுக்கு வந்து ரெண்டு பக்கமும் அடிதான். உரலுக்கு ஒரு பக்கம் இடினா மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இடின்ற மாதிரி அடி மாதிரி இவங்களுக்கு அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் இது ஒரு ஸ்ட்ரென்த்தாக நான் பார்க்குறேன். இது ஒரு அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, இருந்தாலும் அதனோட மேஜர் ஸ்ட்ரென்த் வந்து அவங்களுக்கு நேச்சுரலாகவே ஒரு அக்கௌண்டண்ட்டுக்கு வந்து கணக்கு வழக்கு பார்க்குறது, டீட்டெயில்ஸ் பார்க்குறது, நுட்பமாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது, அனாலிட்டிக்கலாக மட்டும் கிடையாது, நாலேஜ் வைஸ் மட்டும் கிடையாது, ஆழமாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது, கூர்ந்து கவனிப்பது, அந்த அறிவு கூர்மை, அது வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தாக பார்க்குறேன். நீங்கள் வேறு என்ன விஷயத்தை பார்க்குறீங்க? எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்கள நம்பி இருப்பாங்க. அந்த ஆர்கனைசேஷன் வந்து அவங்க கையில் எல்லா பொறுப்பையும் கொடுத்துருப்பாங்க, அவங்கள நம்பி இருப்பாங்க. ஸோ அது பண விஷயமா இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ரிலேஷன்ஷிப், கஸ்டமர் வெண்டர் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைன்சஸ் அவங்க ஹேண்டில் பண்ணுற விதம், இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து அவங்களுக்கு அடுத்த பொசிஷனை இவங்க கையில் கொடுப்பாங்க. ஸோ இவங்க ஒரு நம்பிக்கைக்குரியவங்களாக இருப்பாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தோன்னா, முன்னாடிலாம் கணக்கு பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஸோ வீட்டில் இருக்கிற ஒரு உறுப்பினருக்கு தெரியாத விஷயம் கூட அந்த கணக்கு பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கும்.
நிறைய மூவிஸில் வரும். காட்ஃபாதர் மூவியில் இருக்கிற அந்த கான்சிகர் அப்படின்ற ஒரு கேரக்டரும், ஷின்லஸ் லிஸ்ட்டில் வந்து ஒரு அக்கௌண்டன்ட் தான் அந்த வெல்தி மேனுக்கு அந்த ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுவார். அண்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆர் ஹேவிங் மோர் பவர். தட் இஸ் பிகாஸ் தே கெட் அவங்களுக்கு நம்பிக்கை, அதாவது அவங்களுக்கு கான்ஷியஸாகவே வந்து ஒரு எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்கணும். அன்எத்திக்கலாக இருந்தால் அது ப்ராப்ளம். சில சமயத்தில் அக்கௌண்டண்ட்டோடு சேர்ந்து, பிஸ்னஸ் மேனும் அக்கௌண்டண்ட்டோட சேர்ந்து அன்எத்திக்கலாக சில விஷயங்களில் ஈடுபட்டாலும் அது வந்து ஒரு க்ரைம் கூட்டணி தான், க்ரைம் பார்ட்னர்ஷிப் தான். இட்ஸ் மோர் ஆஃப் அ பார்ட்னர்ஷிப். ஆனால் எத்திக்கல் டுவர்ட்ஸ் அண்ட் எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்கும்போது அது ஒரு ஸ்ட்ரென்த், அவங்களுக்கு ஒரு மேஜர் ஸ்ட்ரென்த். அண்ட் தட்ஸ் அ வெரி குட் பாயிண்ட். ஐ எம் ஆல்சோ ஃபீலிங் இன்னொரு பாயிண்ட், அது என்னென்னா ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருக்கிறவங்க வந்து டேக்ஸு, ஃபைனான்ஸு, மணி இந்த விஷயங்களில் அப் டு டேட்டாக இருப்பாங்க. நாலேஜ் அப்டேட்டடாக இருப்பாங்க. நாலேஜ் அப்டேட்டடாக இருப்பாங்க. அது நான் பார்த்துருக்கேன் மெனி டைம்ஸ். வந்து ஒரு பிஸ்னஸ் ஓனர் அந்த ப்ராடக்ட்டை டீல் பண்ணுறவர், அவருக்கு கூட தெரிஞ்சிருக்காது அந்த ப்ராடக்ட்டை டீல் பண்ணும்போது என்னென்ன ஸ்டாச்சுரி கம்ப்ளைன்ஸஸில் ப்ராப்ளம்ஸ் என்ன இருக்குது, நம்ம அதை ஃபாலோ பண்ணலன்னா என்ன ப்ராப்ளம் வரும்ன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கோ இல்லையா, அவங்க அக்கௌண்டன்ட் வந்து அதை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த வகையில் எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே அந்த அக்கௌண்டன்ட்ஸ் வந்து அந்த நாலேஜை வந்து அப்டேட்டடாக இருப்பாங்கன்றது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து. இது ப்ரொஃபஷனல் ப்ராக்டிசஸ் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு அட்வான்டேஜ். ஒரு என்ஜினியர் ஆகட்டும், இல்லை டாக்டர் ஆகட்டும், நீங்கள் அதுதான் அந்த ப்ராக்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. மெடிக்கல் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அக்கௌண்டிங் கூட ஒரு விதத்தில் ஒரு ப்ராக்டிஸ் தான் இல்லை. அது வந்து கண்டினியூஸாக அவங்க வந்து அப்டேட்டடாக இருக்கணும். கண்டினியூஸாக அவங்க வந்து இது வந்து ஒரு மேஜர் ஸ்ட்ரென்த் இந்த கரியரில். அண்ட் நான் இதுலேயே இந்த வெர்டிக்கல்ஸில் வந்து நிறைய வெர்டிக்கல்ஸில் இவங்க நாலேஜ் அப்டேட்டடாக இருப்பாங்க. அதுதான் நான் ரொம்ப பெரிய ஸ்ட்ரென்த்தாக நான் நினைக்கிறேன். ஸோ நான் இந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்காக மட்டும் ஒர்க் பண்ணுறேன் அந்த ஒரு நாலேஜ் மட்டும் இல்லாமல் அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற பல விஷயங்களை வந்து இவங்க அப்டேட்டடாக இருப்பாங்க. அண்ட் நான் இன்னொரு ஸ்ட்ரென்த் நான் பார்க்குறது என்னென்னா, நீங்கள் ஒரு கம்பெனியில் வந்து ஒரு மெயின்டெனன்ஸில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மெயின்டெனன்ஸ்லையோ இல்லை ஆர்என்டிலேயோ இல்லை வேறு ஏதோ ஒரு மார்க்கெட்டிங்லேயோ சேல்ஸ்லேயோ எந்த மூலையில் இருந்தாலும் உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஆனால் அக்கௌண்டண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து எல்லா மூலையும், ஏன்னா அக்கௌண்டிங் வந்து ஹப். ஸோ அதனால் யூ வில் பி மோர் ஃபேமஸ் அண்ட் மோர் ஃபெமிலியர் டுவர்ட்ஸ் ஆர்கனைசேஷன். அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா, அக்கௌண்டன்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக அவங்களுடைய அனாலிட்டிக்கல் ஸ்கில் எப்படி டெவலப் பண்ணணுமோ அதே மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில்லையும் டெவலப் பண்ணணும். அப்படி இருக்கும் பொழுது தான் உங்களுக்கு அந்த ஃபெமிலியாரிட்டி, அந்த ஃபேம் கொடுக்குற அந்த விஷயத்தை வந்து நீங்கள் மெட்டீரியலைஸ் பண்ண முடியும். கரெக்ட். நீங்கள் சொல்கிற மாதிரி என்டையர் ஆர்கனைசேஷனுக்குமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப்லேருந்து லோயர் மோஸ்ட் லெவலில் இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கு கூட இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து தான். ஸோ ஏன்னா இவங்க தான் சேலரி கிரெடிட் பண்ணுறாங்க, ஹெச்ஆர் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க, நிறைய டேக்ஸ் ப்ரொஃபஷனல்ஸை மீட் பண்ணுவாங்க, பேங்கர்ஸை மீட் பண்ணுவாங்க, கஸ்டமர்ஸ், வெண்டார்ஸ் எல்லாருக்குமே இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்றது நிஜமாகவே ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து தான். ஸோ என்ன தான் ஸ்ட்ரென்த்து நம்ம இவ்வளோ விஷயம் பேசினாலும் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அவங்களுடைய லாங் டைம் ஒரு ஆர்கனைசேஷனில் அவங்களால ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ண முடியும். இந்த சென்ஸ் இவங்க நம்ம சொன்ன இந்த நாலேஜ் அப்டேட்டடாக இருந்து லைஃப் லாங் ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆமாம், லைஃப் லாங் ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்குது. அதாவது ஒரு அக்கௌண்டன்ட் வந்து ரிட்டையர்ட் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. பண்ண மாட்டாங்க, கூடவே வச்சிருப்பாங்க. நம்ம நிறைய பார்க்குறோம். மேபி ஸ்டாச்சுரி கம்ப்ளைன்ஸஸ்க்காக, ஃபேமிலி பிஸ்னஸ்லயும் சரி, ஸ்மால் அண்ட் மீடியம் பிஸ்னஸ்லயும் சரி, ஆஃப் ரெக்கார்டில் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸ்டாச்சுரி கம்ப்ளைன்ஸஸ்க்காக 58 வயசுல ரிட்டையர்மெண்ட் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் அவங்க கூடவே இருப்பாங்க. அவங்க அப்படியே டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் வந்து பிஏன்ற ஒரு வார்த்தையில அக்கௌண்டன்ஸ் உள்ள கொண்டு வந்துருவாங்க. அவங்களுடைய பல விஷயங்கள் அவங்க கிட்ட மட்டும் கொடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ அதனால வந்து அவங்க லைஃப் லாங் அவங்க கூட டிராவல் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அது ஒரு நல்ல ஸ்ட்ரென்த், அது லாயல்ட்டி அண்ட் லைஃப் லாங் டிராவலிங். இன்னொன்று நான் பார்க்குறது என்னன்னா, கெரியர் ஸ்டெபிலிட்டி அண்ட் இன்டிஸ்பென்சிபிலிட்டி, இன்றியமையாத தன்மை. ஒரு அக்கௌண்டன்ட் வந்து நம்ம இன்றியமையாத ஒரு பர்சனில் இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்ன உடனே ஃபஸ்ட்டு நம்ம தேடுறது வந்து ஒரு அக்கௌண்டண்ட்டையும் ஒரு டிசைனரையும் தான் தேடுவோம். அக்கௌண்டன்ட் எதுக்கு தேடுவோம் அப்படின்னா, அந்த பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அது என்ன, நீங்கள் எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கு பேர் ஒன்று இருக்கு, உத்தியோக ஆதார்னு சொல்லுவாங்க. உத்தியோக ஆதார் ரெஜிஸ்ட்ரேஷன். அதுக்கப்புறம் வாட் எவர் த ஃபார்மாலிட்டிஸ் இது பண்ணுறது, ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறம் ஒரு டிசைனரை கூப்பிட்டு விசிட்டிங் கார்டு போடுறது. ஸோ இதுதான் வந்து பேசிக்கான விஷயம். அதே மாதிரி ஒரு கம்பெனியை வந்து நீங்கள் ஒரு லாஸில் போகுது க்ளோஸ் பண்ணணுன்னாலும் கடைசியாக கதவு மூடுற வேலையும் அவங்களோட வேலையாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஒரு இன்டிஸ்பென்சிபிளான ஒரு ப்ரொஃபஷன் அது. கெரியர் ஸ்டெபிலிட்டியும் அதில் அதிகமாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணேன். கெரியர் ஸ்டெபிலிட்டி அப்படின்னா, அக்கௌண்டன்ஸ்க்கு அவ்வளோ ஈஸியாக வேலை போகாது. அப்படியே வேலை போனாலும் சீக்கிரம் வேலை கிடச்சிரும்.
இஃப் தே ஆர் ஃப்ளெக்சிபிள். ம். சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாமல் இந்த எல்லா டொமைன்லேயும் வந்து ரிஜிடாக இருக்க முடியாது. டிமாண்டு நல்லா இருக்கும் பொழுது உங்களுடைய மார்க்கெட் இது வந்து சேலரி இதெல்லாம் அதிகமாக இருக்கும். மார்க்கெட்டில் வந்து ஜாப் மார்க்கெட் டிமாண்ட் கம்மியாகும்போது அஃபெக்ட் ஆகும். அது டிஃப்ரெண்ட். ஆனால் வேலையே இல்லாமல் போகாது. அதாவது பொய்த்து போகாது. அதாவது மூழ்கி போகாது இந்த கெரியரில் மட்டும். ஈவன் அந்த ஆட்குறைப்புன்னு நடவடிக்கை எடுக்கும்பொழுது கூட முதல்ல இவங்கள அனுப்ப மாட்டாங்க. அனுப்ப மாட்டாங்க. ஸோ இவங்களுக்கு மற்றவங்களெல்லாம் கணக்கு பார்த்து அனுப்பணும். ஆமா, இன்னொன்று இவங்களுக்கு தெரிய வந்துடும் இந்த ஆர்கனைசேஷன் என்ன பொசிஷனில் இருக்குது, நம்மளுடைய ஜாப் செக்யூர்டாக இருக்கா, எவ்வளோ நாளைக்கு நம்ம இங்கே இருப்போம், அடுத்த ஜாப் தேடுற வரைக்கும் நமக்கு இந்த ரெவென்யூ கிடைக்குமான்றது இவங்களுக்கு தெரிய வந்துடும். ஸோ ஒரே நாளில் நீ இன்னைக்கு கிளம்பு அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வராது. கரெக்ட். அண்ட் தட் இஸ் ஒன் திங். அப்புறம் நீங்கள் வேற என்ன யோசிக்கிறீங்க? ஸோ இந்த கெரியரில் பார்த்தீங்கன்னா ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்காது. ஓகே, ஸோ டெக்னாலஜி வந்து ரொம்ப பெரிய சேஞ்சை வந்து இமீடியட்டாக மீட் பண்ணாது, உடனே வந்து மீட் பண்ணாது. ஸோ கொஞ்சம் நிதானமாக தான் அந்த மாற்றங்கள் வரும். ஸோ இவங்க அடாப்ட் பண்ணிக்கலாம் அதுக்குள்ள. ஆமாம், மற்ற ப்ரொஃபஷனலில் வந்து ஏதாவது மேஜராக ஷிஃப்ட் டெக்னிக்கல் சேஞ்சஸ் மேஜராக ஏதாவது ஒன்று வரும், ரொம்ப ஷார்ட் டியூரேஷனில் வந்து. இவங்களுக்கு வர சேஞ்சஸ் வந்து பெரும்பாலும் இந்த பட்ஜெட்ஸ் டைமில் கவர்மெண்ட் பண்ணுற சில டேக்ஸ் சேஞ்சஸ்ஸு, நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலமாக கொடுக்குற சேஞ்சஸ், அதுதான் ரொம்ப சின்ன லெவலில் தான் இருக்கும். அது கூட ஜிஎஸ்டி மாதிரியான விஷயங்கள் பல வருடங்களுக்கு ஒரு முறை 10-20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிற விஷயங்கள் மாற்றங்கள் தான். ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். இந்த கெரியரில் இருக்கும் பொழுது நீங்கள் அப்டேட்டடாக இருக்கணும். அதே சமயத்தில் டோட்டலாக ஷிஃப்ட் ஆகாது. உங்களுடைய இது நாலேஜ் வந்து திடீர்னு நல்லிஃபை ஆகிடாது. நீங்கள் இது வரைக்கும் படித்த படிப்பும் அனுபவமும் திடீர்னு ஒரு நாள் பயன்படாமல் போயிடும். சில துறைகளில் டெக்னாலஜியில் அந்த மாதிரி இருக்கு. பயன்படும். அதாவது சாஃப்ட்வேர்லாம் சில விஷயங்கள்லாம் நீங்கள் படித்து நல்லா அதில் எக்ஸ்பீரியன்ஸ் திடீர்னு அது வந்து அந்த இதுவே தேவைப்படாது அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ அது வந்து அக்கௌண்டன்ஸுக்கு இருக்காது. அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் நான் இன்னொரு விஷயம் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இது நீ ஒத்துப்பியா என்னன்னு தெரியல, ரிமோட் ஒர்க்கிங். அக்கௌண்டன்ட் வேலையை ரிமோட்டில் பண்ண முடியும். நிச்சயமாக பண்ணலாம். அதாவது ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ப்ராசஸை வந்து ப்ராப்பராக டிஃபைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபுல் டைமாக ஒரு அக்கௌண்டன்ட் வந்துட்டே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் அக்கௌண்டன்ஸ்க்கு. எப்படின்னா ஒரு 8 மணி நேரம் வேலை செய்யறதுக்காக 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணுற சுச்சுவேஷன் தான் நம்ம இப்போ எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். பிஸ்னஸ் ஓனர்ஸும் அதை விரும்புறது இல்லை. ஆனால் ப்ரொவைடட் அங்கே வந்து இவர் இல்லை அப்படின்ற காரணத்துக்காக இன்னைக்கு இஷ்யூஸ் நிறைய இருக்கக்கூடாது. ஸோ அவர் வந்து எவ்வளோ அவருடைய நாலேஜை பயன்படுத்தி அங்கே ஒரு ப்ராசஸை டிஃபைன் பண்ணி வச்சிருக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி அவர் ரிமோட்லேருந்தே கூட ஒர்க் பண்ணிக்கலாம். நான் என்ன ஆங்கிளில் சொல்கிறேன் அப்படின்னா, அக்கௌண்டன்ட் அப்படின்போது டெய்லி டிரான்சாக்ஷனை கேப்சர் பண்ணுறது ஒரு வேலை, அதுக்கப்புறம் ரிப்போர்ட்ஸ் ரெடி பண்ணுறதுன்றது ஒரு வேலை, அப்புறம் மேனேஜ்மெண்ட்க்கு ரிப்போர்ட்ஸ் ரெடி பண்ணி தரதுன்றது ஒரு வேலை, அப்புறம் கம்ப்ளைண்ட்ஸை பார்க்குறதுன்றது ஒரு வேலை. இது 3 வேலையாக பிரிச்சுக்கிறோம் அப்படின்னாக்கா, இந்த டெய்லி டிரான்சாக்ஷன்ஸை பண்ணுறதும் சரி, ரிப்போர்ட்ஸ் பண்ணுறதும் சரி, கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுறதும் சரி, இங்கே சொல்கிற மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்கிற ஆர்கனைசேஷனில் கண்டிப்பாக ரிமோட் ஒர்க்கிங் பாசிபிலிட்டி. நான் வந்து இந்த அப்வொர்க் மாதிரியான பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட்டுக்கான ஹியூஜ் ரிக்வயர்மெண்ட். ஏன்னா சோலோப்ரனர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது தனி மனிதனா இண்டிவிஜுவலாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ், இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய ப்ரொஃபஷனல்ஸ், ட்ரைனிங் ப்ரொஃபஷனல்ஸ், டீச்சர்ஸ், டாக்டர்ஸ், லாயர்ஸ், இவங்களுக்கு எல்லாருக்கும் ஃபுல் டைம் அக்கௌண்டன்ட்லாம் வந்து கட்டுப்படி ஆகாது, தேவையும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து மினிமல் டிரான்சாக்ஷன். ஆனால் அந்த டிரான்சாக்ஷன்ஸ் இம்பார்ட்டன்ட், அதை வந்து கரெக்டாக ட்ராக் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கிற இடத்துல இவங்களுக்கான ரிமோட் இன்னைக்கு வந்து ஃபாரின் ஜாப்ஸ் வந்து நிறைய ரிமோட் ஜாப்ஸ் நீங்கள் இந்த பிளாட்ஃபார்மில் போனீங்கன்னா டிசைனிங் அண்ட் அக்கௌண்டிங் இது ரெண்டுத்துக்கு தான் ஹையஸ்ட் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் இதையும் நான் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக நான் பார்க்குறேன் நான் இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில். நீங்கள் வேற என்ன விஷயத்தை பார்க்குறீங்க? நிறைய பேசிட்டோம்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரென்த்தை பற்றி மட்டும் 10 விஷயம் பேசியிருக்கோம்ல. ஓகே. அண்ட் அதாவது இந்த ஸ்ட்ரென்த்தெல்லாம் இருந்தாலும் திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளர். அதாவது நல்ல விஷயங்கள் பார்க்குறோம், குற்றமான விஷயங்கள், அதாவது தவறான விஷயங்கள், அது வீக்கான விஷயங்களை பார்க்குறோம். இதில் எது அதிகமாக இருக்கோ அதை வச்சு நம்ம எந்த முடிவும் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஸ்வாட் அனாலிசிஸ்க்கு ஐ திங்க் திருக்குறள் தான் திருவள்ளுவர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அட்டென்ஷன் ப்ளீஸ். ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில 11 மணிலிருந்து மதியம் 1 மணி வரைக்கும் ஜெனிசிஸ் அக்கவுண்டன்ட்களுக்கான ஆன்லைன் ஜாப் ஃபேர் மற்றும் ஃப்ரீ லைவ் வெபினார் நடக்குது. அது பத்தின டீடைல்ஸ் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச அக்கவுண்டன்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. மணி, நம்ம இது வரைக்கும் ஸ்ட்ரென்த்ஸை பற்றி பார்த்தோம். வீக்னஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன்னா ஒரே பார்வையில் மட்டும் ஒரு அணுக முடியாது. ஓகே, சாதக பாதங்கள் ரெண்டுத்தையுமே பார்க்கணும். பாதகங்கள், வீக்னஸ் அப்படின்னு எடுத்தா எது உனக்கு ஃபர்ஸ்ட் மைண்டில் வருது? வீக்னஸ், அதாவது ரொம்ப பெருமையாக சொல்கிற விஷயம் வந்து ஒரு அக்கௌண்டன்ட் வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவோம்.
அஃப்கோர்ஸ் அதான் அது strength-ஆ உண்மை, அது சொல்லணும் நம்ம. உண்மை, அது ஸ்ட்ரென்த்னு சொல்றோம் இல்லையா? ஆனா அக்கவுண்டன்ட்டா ஒர்க் பண்றவனுக்கு தான் தெரியும். அங்க இருக்கிற எல்லாரும் அவன எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னா, இவன் வந்து மேனேஜ்மென்ட் கிட்ட போட்டு குடுக்குற ஒரு ஆளு. ஒரு ஸோ இது ஸ்பை வந்து மாதிரி அவனை ஸ்பை பார்ப்பான். மாரி பார்ப்பாங்க. ஸோ அவங்களால வந்து அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கிற யார் கூடயும் ஃப்ரெண்ட்லியா இருக்க முடியாது. அஃப்கோர்ஸ் அது ரொம்ப தேவை. அப்படியே அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாலும் பாஸ் கோச்சுப்பாரு. நீ என்ன அவனோட அவ்வளவு ஆமா, ஃப்ரெண்ட்லியா ஒருவேளை அந்த ஸ்டாஃப்ஸ் யாராவது ஃபைனான்ஷியல் ஆக்டிவிட்டில ஏதாவது மிஸ்டேக் பண்றாங்க அப்படின்னா, இல்ல அது மட்டும் இல்ல, பிசினஸ்ல வந்து நிறைய கான்ஃபிடென்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும். ஆமா. லாட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லீகல்னு சொல்ல முடியாது, கான்ஃபிடென்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும். அது எல்லாருக்குமே தெரியணுன்ற அவசியம் கிடையாது. எஸ்பெஷலி எம்ப்ளாயீஸ்க்கு உடனே தெரியணுன்ற அவசியம் தெரியக்கூடாது. கிடையாது. நீட் டு நோ பேசிஸ்ல மட்டும்தான் அதை சொல்ல வேண்டியிருக்கும். அக்கௌண்டன்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அக்கௌண்டன்ட் வந்து எல்லாரோடும் ரொம்ப இணக்கமா இருக்கிறான், ஜாலியா இருக்கான் அப்படின்னா அந்த மேனேஜ்மெண்ட் அதை விரும்பாது. அதே மாதிரி ஸ்டாஃப்ஸ் வந்து ஒரு அக்கௌண்டன்ட்டை வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்டினுடைய ஆளா ஸ்பை மாதிரி ஸ்பை பார்ப்பாங்க. மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அது ஒரு மேஜர் வீக்னஸ். அண்ட் அது எப்படி ஓவர் கம் பண்றது? பண்ண முடியாது. மணி ஆக்சுவலாக தேர் மஸ்ட் பி சம் வே மணி. இதை வந்து சால்வ் பண்ண முடியும். அதாவது மேனேஜ்மெண்ட்டுக்கும் அதர் எம்ப்ளாயீஸ்க்கும் பாலமாகவும் இருக்கலாம்ல. ம். சி அதாவது ஒரு நல்ல ஒரு கைண்ட் ஹார்ட்டடா ஃபெய்த்ஃபுல் ஹார்ட்டடா இருந்து பாலமாகவும் இருக்கிற அக்கௌண்டன்ட்ஸ் இருக்கிறாங்க. நான் சொன்னேன், என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னல, அவருக்கெலாம் அந்த மாதிரி தான் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸினுடைய வாய்ஸை ம். மேனேஜ்மெண்ட்டுக்கு கொண்டு போய் சேர்ப்பார். ஓகே. அதே சமயத்தில் மேனேஜ்மெண்ட்டினுடைய டிஃபிகல்ட்டிஸ் கன்சர்ன்ஸை அடுத்த லெவலில் இருக்கிறவங்களுக்கு கொண்டு போவாங்க. கரெக்ட். நீங்க சொல்ற மாதிரி அவங்களோட கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு போற விதம்னு ஒன்று இருக்கு. இல்லை, அது ஒரு வீக்னஸ் தான், அது எல்லா இடத்துலையும் பார்ப்பாங்க. இது அக்கௌண்டன்ஸ் வந்து எப்போவுமே வீக்னஸை வந்து ஸ்ட்ரென்த்தாக மாற்றணும், Sometimes என்ன challenges-ஆ பண்ணுவாங்கன்னா, opportunities-ஆ இங்க இருக்கிற மாற்றணும். பிரச்சனைகள் இருக்குல்ல, நீங்க சொல்ற மாதிரி அங்க இருக்கிற கன்ஸ்ட்ரைன்ஸ், அதுல ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துரும் இவங்களுக்கு. அதை வந்து அதர்ஸ் கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பெரிய ப்ராப்ளம். அவாய்ட் பண்ணணும். இப்போ மேனேஜ்மெண்ட் வந்து ஃபண்ட் வந்து கிரைசிஸ் இருக்கு, சேலரி போகிறதுக்கு டிலே ஆகும்னா, இது எந்த விதத்தில் அந்த எம்ப்ளாயிஸ் கிட்ட கொண்டு போறாங்கன்றதை பொறுத்து தான் இவங்களுக்கும் எம்ப்ளாயிஸ்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப், அதர் எம்ப்ளாயிஸ்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது அதில் பஃபராக மாட்டுறது இவங்க தான். ஆமா. அதாவது எம்ப்ளாயர்ஸும் இவங்க மேலே இதுவாக இருப்பாங்க, கோவமாவும் இருப்பாங்க, கவலையோட. ஃப்ரெண்ட்லியா இருக்க மாட்டாங்க. ஸோ இவங்களும் அப்செட் ஆவாங்க. ஸோ இது வந்து ஒரு வீக்னஸ், அதை எமோஷனல் பேலன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு வீக்னஸ் அந்த கெரியரில் இருக்குது. நான் ஒரு வீக்னஸ் பார்க்குறேன். அது என்ன அப்படின்னா, அது இந்த பீக் சீசன்ஸ் ஃபைலிங் டைமு, இல்லைனா இந்த ஷிப்மெண்ட் டிலேவோ, இல்லை ஒரு இந்த திடீர்னு அன்னெசரி கால்ஸு ஹேண்டில் பண்ண வேண்டிய சூழ்நிலை, பீக் ஹவர்ஸில், அதுவும் எஸ்பெஷலி ஃபைலிங் டைமில் லாங் ஒர்க்கிங் ஹவர்ஸ். ஆமாம். அது வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளமாக நான் பார்க்குறேன். வாட் யூ see that? இந்த ப்ராப்ளம் அரெஸ்ட் பண்ண முடியும். தட்ஸ் அ ப்ராப்ளம். ஐ அக்ரி வித் தட். வீக்னஸ். அது ஒரு வீக்னஸ் தான். ஆனால் அதை வந்து அழகாக ஸ்மூத்தாக கொண்டு போக முடியும், அதை வந்து மாற்ற முடியும். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து ஃபைனலைசேஷன்னே ஒரு ஸ்டேஜ் வச்சுருவாங்க அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில். அதுக்கு ஒரு 1 மந்த் வந்து லாங் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. ஆடிட்டர்ஸ் ஆஃபீஸ் போயிட்டு வரேன், அவங்க கூட கம்யூனிகேட் பண்ண வேண்டியது, டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் கொடுக்க வேண்டியதுன்னு சொல்லி அது ஒரு பெரிய ப்ராசஸாக கொண்டு வருவாங்க. ஸோ இது எவ்வளோக்கு எவ்வளோ அந்த அக்கௌண்டன்ட் வந்து இப்போ போன வருஷம் இதே விஷயம் நடந்ததில்ல, அந்த சமயத்தில் என்னென்ன தவறுகள் நடந்ததோ அதை இந்த காலத்தில் வந்து அதை கரெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக இந்த ப்ராப்ளமை வந்து அவங்களால சால்வ் பண்ண முடியும். ஸோ அதை மட்டும் ஸ்ட்ராங்காக சொல்லலாம், இந்த ப்ராப்ளமாக அரெஸ்ட் பண்ண முடியும். வேற என்ன வீக்னஸ்? இவங்களுக்கு வந்து கிரியேட்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது இவங்களே வந்து ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருக்க மாட்டாங்கன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த ஜாப்லேயே ஒரு ஸ்கோப்பே கிடையாதுல்ல. கிரியேட்டிவிட்டிக்கு என்ன ஸ்கோப் இருக்கு? ஸ்கோப் இருக்குது. நம்ம ஸ்ட்ரென்த்தை பற்றி பேசிட்டு இருந்தோம்ல, நிறைய ஸ்கோப் இருக்கு. அக்கௌண்டன்ட் ஹஸ் டு ஒரு ஃபாலோ த ரூல்ஸ்ல, டர்ன் த பேஜ், ஃபாலோ த ரூல்ஸ் அண்ட் லேர்ன் த ஒர்க் அண்ட் இம்ப்ளிமெண்ட் இட். அதானே அக்கௌண்டன்ட். கட்டாயமா ஒரு கம்பெனி அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கும் அக்கௌண்டன்ட்டால உதவி பண்ண முடியும். ஸோ அவருடைய கிரியேட்டிவிட்டி, அவருடைய நாலேஜ் எல்லாத்தையுமே அவர் எந்த லெவலுக்கு அவர் யூஸ் பண்ணுறாருன்றதை பொறுத்து தான். ஸோ அது வந்து ஒரு டெட் அண்ட் ஜாப்னு நம்ம சொல்லவே முடியாது. அப்படி நினச்சிக்கிறாங்க, அவங்களே அப்படி நினைச்சுக்கிறாங்க. சொல்லுங்க எனக்கு. இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் ப்ரோஆக்டிவாக ரிப்போர்ட் பண்ணுறது. ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு வந்து ப்ரோஆக்டிவாக என் வேலை என்ன, கொடுத்த பில்லை என்ட்ரி போடுறது, பிஸ்னஸ் ஓனர் கேட்டால் இந்த ரிப்போர்ட் கொடுக்கறது, டேட்டுக்கு டேட்டாவை ஆடிட்டர் ஆஃபீஸ்க்கு கொடுக்கறது, டாக்ஸ் கன்சல்டன்ட் கிட்ட ஜிஎஸ்டி ஃபைலிங்க்கு கொடுக்கறது, இதோட அவங்க நிறுத்திக்காமல் ப்ரோஆக்டிவாக அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள். நான் ஒரு எக்ஸாம்பிளாக ஸ்ட்ரென்த்லேயே சொல்லியிருந்தேன், போன வருஷம் ஒரு டேர்ன் ஓவர் ஒரு குறிப்பிட்ட பீரியடில் நடக்குது, ஒரு ஆஃப் இயர்லியில் நடக்குது, இந்த ஆஃப் இயர்லியில் என்ன டேர்ன் ஓவர் நடந்ததுன்னு அவங்களாவே அதை எடுத்து வச்சு பார்த்து அனலைஸ் பண்ணி அதை ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு கம்யூனிகேட் பண்ணும்பொழுது மேபி அந்த ஓனர் ஹாப்பி ஆகிடுவார். ஸோ அதில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருந்தது, டிராஸ்டிக்காக வந்து டவுன்ஃபால் இருந்தது அப்படின்னா, அவரோட நாலேஜ்க்கு வராத ஒரு விஷயத்தை இவர் வந்து கவனப்படுத்தலாம்ல.
ஸோ அந்த லெவலில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அது ஒரு டெட் எண்ட் ஜாபாக இருக்காது. கிரியேட்டிவாகவும் அதை பண்ண முடியும். அடுத்த லெவலுக்கு அந்த ஆர்கனைசேஷன் போகிறதுக்கு இவங்க என்னுடைய வீக்னஸ் வந்து ஒன்று வந்து இந்த கிரியேட்டிவிட்டி, நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த லிமிட்டட் கிரியேட்டிவிட்டி அது ஒரு வீக்னஸ் இருக்குன்னு பார்க்குறேன். அதே சமயத்தில் நீங்கள் சொல்கிறது கிரியேட்டிவிட்டின்றதை விட ப்ரோஆக்டிவ்னஸ் மணி. ம். இட் இஸ் நாட் கிரியேட்டிவிட்டின்னு போது இப்போ வந்து ஒரு மார்க்கெட்டிங் பர்சன் இருக்கான், ஒரு சேல்ஸ் பர்சன் இருக்கான், ஒரு ப்ராடக்ட் டிசைனர் இருக்காங்க, ஒரு ஆர்என்டியில் இருக்கிறாங்க. இவங்களுக்கு இருக்கிற அந்த கிரியேட்டிவ் ஸ்கோப் இருக்குல்ல, அது வந்து அக்கௌண்டிங்கில் இல்லை. அந்த மீனிங்கில் சொல்கிறேன். இல்ல, நீங்கள் அது இல்லாதனால தான் அவங்க அக்கௌண்டண்டா இருக்காங்கல்ல. அப்படிலாம் ஜட்ஜ் பண்ண முடியாது. நிச்சயமா அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் நாலேஜ் இருந்தது, ஒரு இன்வென்ஷன் அவங்க கிட்ட ஒன்று இருந்தது, எத்தனையோ அக்கௌண்டன்ட் பிஸ்னஸ் மேன் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்கல்ல. சொல்லலாம். கிரியேட்டிவிட்டி இஸ் நத்திங் டு டூ வித் தர் ஜாப், இட் இஸ் டு டூ வித் தர் பர்சனாலிட்டி. அடுத்த வீக்னஸாக நான் பார்க்குறது வந்து மொனாட்டனி. மொனாட்டனினா செஞ்ச வேலையே செஞ்சுட்டு இருக்கிறது. அதாவது என்ன சொல்ற, ஒரு வீடு சுத்துற தொழிலாளி மாதிரி, ஒரு போஸ்டர் சாப்பா ஸ்டாம்ப் குத்துற வேலை அடிக்கிற மாதிரி. சாப்பா குத்துற வேலை மாதிரி ஒரு என்ட்ரி போட்டதே பண்ணிட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் அதுக்கான சைக்கிள்ஸ், இத்தனாம் தேதியான இந்த ரிட்டர்ன்ஸ், அத்தனாம் தேதியான அந்த ரிட்டர்ன்ஸ், அப்புறம் பேங்க் ரெக்கன்சிலேஷன், இந்த மாதிரி மல்டிபிள் விஷயங்களை வந்து நம்ம வந்து பண்ணிட்டு தொடர்ந்து ஒரே மாதிரி பண்ணிட்டே ஒரு இருக்கிறது. அந்த அந்த மொனாட்டனி வந்து இந்த ஜாப்ல இருக்குன்னு நான் பார்க்குறேன். அதை வந்து ஒரு வீக்னஸாக பார்க்குறேன். ஓகே. வாட் யூ திங்க்? இல்ல, அது ஒரு வீக்னஸ் தான். நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு சேஞ்சஸ் வருதுல்ல ஃப்ரீக்வென்ட்டா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கையில கணக்கு எழுதிட்டு இருந்தாங்க. திடீர்னு டாலின்னு ஒரு சாஃப்ட்வேர் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் அதுல வந்து இன்வென்டரிய கொண்டு வந்தாங்க. சின்ன சின்ன லேர்னிங்ஸும் அதுல அதாவது இந்த வருது. மொனாட்டனி எல்லா ஜாப்லயும் இருக்கும். இருக்கும். கட்டாயமா இருக்கும். எல்லா எல்லா ப்ரொஃபஷன்ல ஜாப்லயும் இருக்கும். ஒரு இருக்கும். டீச்சிங் ப்ரொஃபஷன்ல ம். இருக்கும், டாக்டர்ஸ்க்கு இருக்கும், எல்லாருக்குமே ஒரு மொனாட்டனி சின்ன இருக்கும். சேஞ்ச் வரும்பொழுது அவங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி வந்து அதை மாத்தி ஸோ பண்றதுக்கு அந்த ஸ்கோப் இருக்கு. மொனாட்டனி வந்து எல்லா ஜாப்லயும் இருக்கணுன்றது புரிஞ்சுக்கிட்டு, அதே சமயத்தில் அவங்க ஜாபுக்கு வந்து அதை வந்து எப்படி தனக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிறது அப்படின்றத அவங்க பிளான் பண்ணணும். தட்ஸ் குட். அண்ட் நீங்க வேற என்ன வீக்னஸ் பார்க்குறீங்க? உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து டயர்சமாவும் இருக்கலாம். ஸோ என்னதான் வந்து ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் வந்து வராதுன்னு நான் சொன்னா கூட, அந்தந்த டைம்ல வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைன்சஸ்லேருந்து வர சேஞ்சஸ் இதெல்லாம் வந்து அவங்க படிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா மட்டும்தான் அந்த இண்டஸ்ட்ரியில சர்வைவ் ஆக முடியும். ஸோ நான் சொன்ன மாதிரி அவங்க ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரா இருக்க போறாங்களா, இல்ல அந்த கம்பெனியோட ஒரு சீஃப் ஃபைனான்ஷியல் ஆஃபீஸரா வரப்போறாங்களான்றது அவங்க எந்த அளவுக்கு அவங்கள அப்டேட்டடா அவங்க வச்சுக்கிறாங்கன்றது ஒரு தான். விஷனோட இருக்கணும்ன்றீங்க. ஒரு ஆமா. அக்கௌண்டன்ட் வந்து அக்கௌண்டன்ட் மட்டும் இல்லை, ஆக்சுவலாக எல்லா ஜாப்ஸ்லுக்குமே இருக்கிறவங்களுக்குமே தே ஷுட் ஹாவ் அ விஷன். ஏன்னா விஷன் இருந்தால் தான் நீங்கள் ஜூனியர் லெவலில் இருக்கலாம், கீழ்நிலையில் இருக்கலாம், ஒரு பாஸுக்கு சர்வ் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் உங்களுடைய பாஸுடைய சேரில் உட்காந்துட்டு இருக்கவங்களுடைய ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் சொல்யூஷன் கொடுத்தாதான் அந்த லெவலுக்கு நீங்கள் மூவ் பண்ண முடியும். ஆமா. ஸோ ஒரு விஷனோட இருக்கணும், அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அண்ட் கண்டினியூஸ் லேர்னிங் இஸ் அகைன் திஸ் இஸ் ஆல்சோ எல்லா ப்ரொஃபஷன்லையும் இருக்கிறது தான். இன்னைக்கு எல்லா வந்து ப்ரொஃபஷன்லயுமே இருக்கு. இன்னைக்கு மாடர்ன் ப்ரொஃபஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இஃப் யூ ஆர் நாட் அப்டேட்டட் வித் த லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ் அண்ட் நாலேஜ் ஆஃப் யுவர் இண்டஸ்ட்ரி அண்ட் யூ வில் பிகம் அப்சலிட். நீங்கள் ஆமா. வந்து என்ன சொல்கிறது, காலாவதி ஆயிடுவீங்க. ம். உங்களுக்கு உங்களுடைய 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 தேவை அந்த இண்டஸ்ட்ரியில் இல்லாமல் போயிடும். ஆமா. ஸோ அப்டேட்டடாக இருக்கு. இன்னைக்கு கூட ஆக்சுவலாக என் ஃப்ரெண்ட் ஒருத்தரோட நான் பேசிட்டு வந்திருந்தேன். அவர் சொல்லிட்டு இருந்தாரு, எனக்கு இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் புதுசாக எதுவும் கற்றுக்க தேவையில்லை, இதுக்கு மேலே என் எக்ஸ்பீரியன்ஸை விற்கிறேன் அப்படின்னு சொன்னார். நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஆக்சுவலாக எக்ஸ்பீரியன்ஸுன்றது வந்து நான் அதை விற்றுருந்தாக்கா வேற எங்கேயோ போயிருந்திருப்போம், அது வேற விஷயம். அதே சமயத்தில் எக்ஸ்பீரியன்ஸுன்றது வந்து எக்ஸ்பைரி டேட் இருக்குது ஒவ்வொரு கட்டாயமா. எக்ஸ்பீரியன்ஸுக்கும். ஆனால் டெக்னாலஜி இந்த விஷயங்கள் வந்து புதுசு புதுசாக வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் வச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்க முடியாது. And we also have to learn lot of new things to stay ahead and move forward. நான் இன்னொன்று பார்க்குறது என்னன்னா, திஸ் இஸ் அகைன் நீங்கள் சொன்னீங்கல்ல, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னீங்கல்ல, ஸ்பையாக பார்ப்பாங்க ஆமா. உங்களை வந்து. ஒரு அக்கௌண்டண்ட்டுக்கு விரும்ப மாட்டாங்க, ஏன்னா அவங்க கேள்வி கேட்குறாங்கல்ல. கேள்வி கேட்குறவங்கள யாருக்கு தான் பிடிக்கும்? அக்கௌண்டன்றவங்க ஒரு ஆர்கனைசேஷனில் எல்லாத்துக்குமே கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அக்கௌண்டன்ட்டுக்கு வந்து இட்ஸ் அ மெயின்டெனன்ஸ் ஜாப் மாதிரி. இது வந்து ஒரு மேஜர் வீக்னஸ். அது வந்து ஒரு தேங்க்லெஸ் டெட் அண்ட் ஜாபாக பார்க்குறாங்க எல்லாருமே. அண்ட் ஒரு அக்கௌண்டன்ட் வந்து ரொம்ப சிறப்பாக அக்கௌண்டிங் பண்ணிட்டாரு அப்படின்றதுக்காக யாரும் அவங்களுக்கு பாராட்ட போறதில்ல. பாராட்ட போகல. ஆனால் தப்பு மட்டும் பண்ணிட்டா கொலை குத்தம். பெரியது, அது வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு சில சமயத்துல அது நடக்குது. என்னன்னா, அவங்க பண்ற சின்ன மிஸ்டேக் வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைன்சஸ்ல பெரிய ப்ராப்ளம கிரியேட் பண்ணிடும். ஸோ ஸ்க்ரூட்டினி கொண்டு ஆமா. வந்துரும். என்னதான் ஒரு அக்கவுண்டன்ட் வந்து, சார் இது மாரி பண்ணியிருக்கான், அதனால வந்து நமக்கு நெறைய காஸ்ட் கம்மியாச்சு, நமக்கு வர வேண்டிய ப்ராப்ளம் வந்து இவர் சால்வ் பண்ணி குடுத்தாரு, நமக்கு ஒரு ப்ரோஆக்டிவா ஒரு ரிப்போர்ட்ட குடுத்து நம்ம பிசினஸ் குரோத்துக்கு இவர் ஹெல்ப் பண்ணாருன்னு பெருமையா பேசலாம் அவர பத்தி. ஆனா சின்னதா ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு, ஒரு டாக்ஸ் கம்ப்ளைன்சஸ்லேருந்து ஒரு நோட்டீஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அவ்வளோதான். அவரு இதுவரைக்கும் வாங்கி வச்சிருந்த பேர் எல்லாமே கெட்டு போயிரும். ஆமாம், அதுதான் ஒன்று. அதை ஒரு
இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது, ஒரு வேல்யூ அடிஷன் இல்லாத ஒரு ஜாப் மாதிரி நிறைய பேர் பார்ப்பாங்க. இப்போ ஒரு மார்க்கெட்டிங் சேல்ஸ் பீப்புளை கொண்டாடுற அளவுக்கு அக்கௌண்டண்ட்டை கொண்டாட மாட்டாங்க. ஏன்னா இவங்களை வந்து காஸ்ட் சென்டராக தான் பார்ப்பாங்க, ஒரு ஆமா, ரெவென்யூ ஆமா. சென்டர் நிச்சயமா. ரெவென்யூ சென்டர ரெவென்யூ பார்க்க சென்டராக மாட்டாங்க. பார்க்க மாட்டாங்க. அதே சமயத்தில் தப்பு பண்ணிட்டாங்கன்னா அப்படியே நெற்றிக்கண்ணை திறந்து அவங்கள பஸ்பமாக்கிடுவாங்க. நான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு பிசினஸ் ஓனர் வந்து அவங்க கம்பெனில ஒரு சேல்ஸ்மேன் இருக்காரு. அவர் வந்து அடிக்கடி சில தப்புங்கள பண்ணுவாரு. பில்ஸ வந்து தப்பா சப்மிட் பண்ணுவாரு. நிறைய கிளைம் பண்ணிடுவாரு. அது வந்து தப்பு தான். அவர் பண்ணக்கூடாது. இத அக்கவுண்டன்ட் வந்து பிசினஸ் ஓனருக்கு கொண்டு போவாரு. கொண்டு போகும்பொழுது ரொம்ப ஆக்ரோஷமா வந்து பிசினஸ் ஓனரும் அந்த சேல்ஸ்மேன கூப்பிட்டு கேள்வி கேட்கலாம் அப்படிலாம் நினைப்பாரு. அவன் உள்ள வந்தோனே ஒரு மாரி அமைதியாயிருவாரு. ஏன்னா இவன் கம்பெனி விட்டு போயிட்டா நம்மளுடைய டர்ன் ஓவர் கம்மியாயிரும். ஒரு முக்கியமான ஒரு கிளையண்ட்ட இவன் வெளியில கொண்டு போயிருவான். அப்படின்ற ஒரு பயத்துல ரிவர்ஸ்ல போய் அந்த அக்கவுண்டன்ட்ட திட்டுவாரு. இத நான் பார்த்துருக்கேன். ஸோ நீங்க சொன்ன மாரி இது ஒரு அன்பார்ச்சுனேட்ல. தேங்க்லெஸ் ஜாப் தான். இது ஒரு அன்பார்ச்சுனேட் தான். ஸோ இது ஒரு வீக்னஸ், இந்த ப்ரொஃபஷனில் இருக்கவங்களுக்கு அது ஒரு வீக்னஸ். அண்ட் நீங்கள் வேற என்ன வீக்னஸ் சொல்ல விரும்புறீங்க? மோஸ்ட்டா வந்து இந்த பிசினஸ் ஓனர்ஸோட எமோஷன் வந்து இவங்கள ரொம்பவே பாதிக்கும். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தா ஒரு பிசினஸ் ஓனர் வந்து வெளியில போயிருவாரு. சுத்தி பார்க்கலாம், அப்ராட் போலாம், அவரோட வெக்கேஷன்ல இருக்கலாம். ஆனா ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது என்ன ஆகும்னா, அது தாங்குற ஒரு தூண் மாதிரி இந்த அக்கவுண்டன்ட்ட ட்ரீட் பண்ணுவாங்க. ஈவன் சம்டைம்ஸ் அவங்களாவே அத செல்ஃபா அத எடுத்து அவங்க மேல போட்டுக்கிறதும் பார்க்குறோம். ஸோ ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இது வந்து ஒரு பிசினஸ் ஓனரோட பிரச்சனையா பார்க்காம, தன்னுடைய பிரச்சனையா இந்த அக்கவுண்டன்ட் வந்து பார்ப்பாங்க. அவங்க அவங்க வந்து பர்சனலாக அக்கௌண்டன்ட்ஸ் வந்து அதை கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஆமா. ஆனால் அவங்க ப்ரொஃபஷனலாக அதை ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண, ஒரு லாயரோ ஒரு சைக்காட்ரிஸ்டோ அவங்களுடைய பேஷண்ட்டுடைய ப்ராப்ளமை தன்னுடைய ப்ராப்ளமாக மாற்றாமல் அதே சமயத்தில் பேஷண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கு அந்த ஒரு அந்த மாதிரி இவங்க தள்ளி நிக்க மாட்டாங்க. இது என் பிரச்சனை கிடையாது. 6:30 மணிக்கு ஆஃபீஸ் விட்டு வெளியில வந்துட்டா, எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லன்ற மாரி இருக்க முடியாது. இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அதுக்கு ஒரு ஒரு பவுண்டரி வச்சுருக்கணும் அதுக்கு. ம். அது வந்து நம்மளுடைய பர்சனல் லைஃபு, கரியரு, நமக்கான காலிங், ஃபேமிலியை பார்த்துக்கிறது, நம்மளுடைய ஹெல்த், இந்த மாதிரியான விஷயங்களையும் அவங்க பார்க்கணும். அண்டு இன்னொரு இந்த பாஸஸ்னுடைய எமோஷன் மேனேஜ் பண்ணுறது வந்து ஒரு வெரி பிக் ப்ராப்ளம், எஸ்பெஷலி வென் த பிஸ்னஸ் கோஸ் டவுன். ம். பிஸ்னஸ் வந்து growth இல்லாமல் இருக்கும்பொழுதோ, இல்லை லாஸ் பண்ணும்பொழுதோ, இல்லை ஒரு மிஸ்ஃபார்ச்சுனேட் திங்ஸ் நடந்துருது ஒரு பிஸ்னஸில், அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பொழுது வந்து அந்த பாஸுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து அக்கௌண்டன்ட் தான். ஆமா. அந்த ஹீட் வந்து இவங்கள ரொம்ப பாதிக்கும். கஷ்டப்படுத்தும். அந்த எமோஷனல் பேலன்ஸ் இதெல்லாம் வந்து பண்ணும். ஸோ அது வந்து ஒரு வீக்னஸ்ஸு. ஒரு அக்கௌண்டன்றவங்க வந்து ஒரு இவால்வ்டு மெச்சூர்டு பர்சனாக இருந்தால் மட்டும்தான் அவங்களால அந்த கரியரை வந்து தாக்கு பிடிக்க முடியும். அக்கௌண்டன்ட்டுக்கு மட்டும் இல்லை, இது எல்லாருக்குமே தான் இல்லை தேவை, இவங்களுக்கு ஓரளவுக்கு அதிகமா இருக்கும். கூட இப்போ தேவை. ஒரு பிசினஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கம்ப்ளைண்ட்ஸஸ ஒழுங்கா ஃபாலோ பண்ண வேண்டான்னே ஒரு பாலிசி வச்சிருப்பாங்க. ம். பாஸ் வந்து சொல்லிடுவாரு, "எதுக்கு பண்ணாம டாக்ஸ் கட்டிட்டு, எதுக்கு பண்ணாம இத வந்து." சில சமயத்தில் கம்பெனிங்க அது பண்ணுவாங்க. அதாவது ஆமா. ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் பண்ணுறதுக்காக அவங்க அக்கௌண்டிங்கில் அவங்க பண்ற சேஞ்சஸ்லாம் இருக்கு இல்லையா? அது வந்து இவங்கள ரொம்பவே பாதிக்கும். ஆனால் இந்த விஷயத்தில் நான் அக்கௌண்டன்ட்ஸ்க்கு சொல்கிறது, யங் அக்கௌண்டன்ட்ஸ் ப்ரொஃபஷனல் சொல்கிறது, முடிஞ்ச வரைக்கும் க்ளீன் என்வாயன்மெண்ட்டில் ஹானஸ்ட்டாக ஒர்க் பண்ணுற அந்த மாதிரியான கம்பெனிங்களில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அங்கே கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸு, நாலேட்ஜ், நாலேஜ், எக்ஸ்போஷர். அது தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் இந்த மாதிரி ஒரு ஷேடி டிரான்சாக்ஷன்ஸோ இல்லை ஷேடி கிரே ஏரியாவில் ஒர்க் பண்ணுற, ஃபவுல் லைனில் ஒர்க் பண்ணுற பிஸ்னஸில் அவங்களோட ஸ்கில்லையே அது குறைச்சிரும். அவங்க ஸ்கில்லே குறைச்சிரும். டைம் பீயிங்க்கு அங்க மேனேஜ் பண்ற ஒர்க் மட்டுமே பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க ஸ்கில் அது குறைச்சிரும். அதுக்கப்புறமா வேற வீக்னஸ் அப்படின்னு பார்த்தாக்கா, ஒரு அக்கௌண்டன்ட் வந்து ஹேஸ் டு டேக் எ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் அதர் பீப்புள்ஸ் மிஸ்டேக்ஸ். அதான் சொன்னமே, பிசினஸ் ஓனர்ஸ், பிசினஸ் பாலிசில இருக்கிற மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஆமா. கூட வந்து இவங்க இல்லை தலையில தான் ஓனர் அந்த வந்து ஒரு தப்பான டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க, இல்லை ஒரு தப்பாக அக்கௌண்டிங் பண்ண சொல்லுவாங்க, இல்லை ஒரு எம்ப்ளாயி ஒரு தப்பு பண்ணுவாங்க, அதை வந்து கவர் பண்ண வேண்டிய இந்த மாதிரி அதான் சொல்கிறேன். அகைன் இட்ஸ் ஆல் ஹியூமன் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் மாதிரி போகுது. ம். அண்ட் இது அக்கௌண்டண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஏன்னா மணி இன்வால்வ் ஆகுது, இல்லை டிரான்சாக்ஷன் இன்வால்வ் ஆகுது, இது ரெக்கார்ட் ஆகுது. அதனால வந்து அதுக்கான டெலிகேட்டான பொசிஷன். அப்புறம் ஃபைனலாக வாட் ஐ ஃபீல் இஸ், இன்னைக்கு அக்கௌண்டன்ஸ் ப்ரொஃபஷனல்ன்றது வந்து இது வந்து ஒரு இதில் அட்வான்டேஜ், அதே சமயம் இது வீக்னஸும் கூட. நவ் த ஓவர் எம்பசைஸ் இஸ் ஆர் ஓவர் ரிலையன்ஸ் இஸ் ஆன் த சாஃப்ட்வேர். ஆமா. அதை பற்றி நீ என்ன நினைக்கிற? அது அவங்களுக்கு தேவையும் கூடல.
அவங்களோட வேலையை குறைக்கிறதுக்கு தானே அந்த சாஃப்ட்வேர் எல்லாமே கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அது வந்து அவங்களுடைய வேலையை குறைக்கும்ன்றத விட, அவங்கள வேலைய விட்டு எடுத்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அத ப்ராப்பரா யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா இல்ல நான் இப்ப எப்படி சொல்றேன், அதாவது ஓவர் ரிலையன்ஸ் ஆன் சாஃப்ட்வேர் அப்படின்னா, நீங்க வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங் ஆக்சுவலி பை த வே ஐ வாண்டட் டு தேங்க் யூ ஃபார் ரைட்டிங் ஜெனசிஸ்னுடைய அக்கவுண்டிங் பேசிஸ் புக்ஸ். நான் நெறைய பேர் எனக்கு அது பாராட்டியிருக்காங்க. +1 +2ல காலேஜில, சிஏல, எம்காம்லலாம் நாங்க படிக்காத, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத காம்ப்ளெக்ஸான சிம்பிள் பேசிக் அக்கவுண்டிங்க வந்து உங்களுடைய புக்கு வந்து கவர் பண்ணியிருக்குன்னு சொல்லுவாங்க. ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் யூ ஃபார் தட். நீங்க அந்த புக் எழுதுனீங்க. மெனி ஆஃப் மை நீஸ், நெவ்யூஸ் லாம் வந்து அந்த புக்க படிச்சுட்டு அக்கவுண்டிங் இதில வந்து ரொம்ப அங்கிள் இது பெஸ்ட் புக் அப்படின்னு அந்த புக் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் பிராக்டிகல் நாலேட்ஜ் குடுக்கும். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் மணி. இப்ப நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, அந்த நாலேட்ஜ வச்சுட்டு நோட் புக்ல பென்சிலு, பேனால அழகா எழுதிட்டு அக்கவுண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து டாலி சாஃப்ட்வேர் வந்திருக்கு. டாலி பிரைம் இருக்கு. அப்புறம் எக்ஸல் இருக்கு. நெறைய சாஸ் பேஸ்ட் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. அந்த ஒவ்வொரு கம்பெனியும் வந்து அந்த மாத்துறாங்க. அத சாஃப்ட்வேர்ஸ் மாத்தும்போது, அக்கவுண்டன்ட் வந்து அத படிக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ள போறாங்க. ஸோ அதுதான் நான் மீன் பண்றேன். ம். ஸோ அதாவது ரிலையன்ஸ் ஆன் சாஃப்ட்வேர் நாட் இன் யுவர் நாலேட்ஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. ஸோ தட் இஸ் ஆல்சோ அ வீக்னஸ் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஓகே. ஆனா அது கத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தானே. அது உண்ம. அதே சமயத்துல ஒண்ணு சொல்லுவேன் நானு. இந்த சாஃப்ட்வேர் லேர்ன் பண்றதுல வந்து உங்களுக்கு கிடைக்கிற மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னா, ஒரு சாஃப்ட்வேர் லேர்ன் பண்ணாலே அடுத்த சாஃப்ட்வேர்லாம் உங்களால ஈஸியா அடாப்ட் பண்ணிக்க அடாப்ட் பண்ணிக்க முடியும். முடியும். ஸோ இதுல நான் யூசுவலா என்னுடைய கன்சல்டேஷன்ல வந்து ஜூனியர் அக்கவுண்டன்ட்ஸ்க்கு சொல்வேன். ஸோ இந்த இடத்துல நீங்க கத்துக்கிற விஷயம் வந்து, நீங்க இந்த ஆர்கனைசேஷன் வேலைக்காக மட்டும் கிடையாது. ஸோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த நாலேட்ஜ வந்து உங்களுடைய நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க போறதுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால இத கத்துக்கோங்கன்னு சொல்வேன். சாஃப்ட்வேரா இருக்கலாம், இல்ல நான் வந்து அந்த ப்ராசஸ வந்து கத்துக்கிறது, அத ஃபாலோ பண்றது. அது அவங்களுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான். அட்டென்ஷன் ப்ளீஸ். ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில 11 மணில இருந்து மதியம் 1 மணி வரைக்கும் ஜெனிசிஸ் அக்கவுண்டன்ட்களுக்கான ஆன்லைன் ஜாப் ஃபேர் மற்றும் ஃப்ரீ லைவ் வெபினார் நடக்குது. அது பத்தின டீடைல்ஸ் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச அக்கவுண்டன்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. நம்ம இப்போ இதுவரைக்கும் ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸ் பத்தி பேசினோம். சில இடத்துல ஸ்ட்ரென்த்ஸுக்கு பேக் சைடில் ஒரு போத் சைட் ஆஃப் த காயின் மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் வீக்னஸ் இருக்கு, அதே தான் ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கு. நம்ம அடுத்த இதுக்கு போவோம், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட். தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். வாய்ப்புகள் இன்னைக்கு வந்து எல்லா துறையிலையும் எக்கச்சக்கமாக இருக்கு. இப்போ நான் மோஸ்ட் ஆஃப் த ஜென்சி கிட்ஸுக்கு நான் சொல்றது என்னன்னா, இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு பஞ்சம் கிடையாது. நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் நடக்க வைக்கலாம், அதெல்லாம் அடையலாம். ஆனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஹவ் யூ ஆர் கோயிங் டு ஹேண்டில் யுவர் செல்ஃப் அண்ட் மேனேஜ் யுவர் செல்ஃப். உங்களுடைய எமோஷன், உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ண போகிறீங்க, அதை எப்படி நீங்கள் டெவலப் பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அக்கௌண்டன்ஸ் ஃபீல்டில் அக்கௌண்டன்ஸுக்கு என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அதை பற்றி நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்ப்போம். உனக்கு நான் இதை சொன்ன உடனே ஃபஸ்ட்டு வர விஷயம் என்ன உனக்கு மனசில்? அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க வந்து ஒரு எம்ப்ளாயியா மட்டும் கன்டின்யூ பண்ணாம, ஒரு கன்சல்டன்ட்டா மாற முடியும். ஸோ நெறைய பேர் நினைப்பாங்க, எம்ப்ளாய்மெண்ட் கரியர் அப்படின்றது ஒரு அண்டர் பெய்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ ஏன்னா நம்ம பார்க்குறோம்ல, 10th முடிச்சோன்னே கம்மியாக மார்க் எடுத்தா தான் அக்கவுண்டன்ட் ஆகுறான் அப்படின்ற மாதிரி ஒரு முத்திரை இருக்கு. அதாவது அது 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 வந்து என்ன காரணம்னா மணி, இப்போ தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 12-13 லட்சம் பசங்க வந்து 10th முடிப்பாங்க. அதில் வந்து ஒரு 85-90% தமிழ்நாட்டில் ரேஷியோ அதிகம். 90% மேலே வந்து +1 +2க்கு பசங்க மைக்ரேட் ஆவாங்க. அங்கே சீட்ஸ் வந்து சயின்ஸுக்கு வந்து லிமிட்டடாக இருக்கும். ஸோ அதிக மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு சயின்ஸ் கொடுத்துட்டு, இவங்களுக்கு வந்து கம்மி மார்க் எடுக்கிறவங்களுக்கு காமர்ஸ், அக்கௌண்டன்சி குரூப் கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து அது ஒரு 3rd குரூப் அப்படின்ற மாதிரி ஒரு மித்து வருது. அப்புறம் பசங்களுக்கு எஜுகேஷனில் சேலஞ்ச் இருக்கிற பிள்ளைங்க அவங்களாம் இந்த குரூப்புக்குள்ளே படிக்க வராங்க. அதனால் வந்து இந்த சப்ஜெக்ட் மட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை வந்து கிரியேட் ஆகிருக்கு. அது நம்ம ஊரில் தான் அந்த மேஜர் ப்ராப்ளம். அக்கௌண்டிங் படிக்கிறதுன்றது வந்து சரியா படிக்காத பிள்ளைங்களுக்கும், வசதி குறைவான வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கும் அக்கௌண்ட்ஸ் படிப்பாங்கன்ட்டு. அது வந்து படிப்பையும் தாண்டி அவங்க வேலைக்குன்னு வரும்போதும் என்ன ஆயிடுதுன்னா, அந்த படிப்பு படித்தவங்களுக்கு கம்மியான சம்பளத்தில் தான் வேலை கிடைக்கும்.
ஸோ அவங்க வந்து லைஃப் லாங் வந்து ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. இது வந்து வெளி உலகத்துல இருக்கிறவங்க எப்படி ட்ரீட் பண்றாங்களோ, அதே மாரி சில அக்கவுண்டன்ட்டா அவங்கள நெனச்சுக்கிறாங்க. அவங்கள அப்படியே தான் நெனச்சுக்கிறாங்க. ஒரு ஸோ இழிவு நான் வந்து ரக்கத்தோட, அதாவது வருஷத்துக்கு ஒரு ரூ. 1000 இன்கிரிமெண்ட்ல நான் வேலைக்கு போக செல்ஃப் முடியும் பிட்டியோட அவங்க ஒர்க் பண்ண இருப்பாங்க. ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இதுல பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. என்னன்னா, ஒரு லெவல்ல ஒரு 2, 3 இயர்ஸ்லயே வந்து ஒருத்தர் அக்கவுண்ட்ஸ்ல இருக்கிற எல்லா விஷயங்களையும் கத்துக்க முடியும். அதான் நம்ம ஓகே. பார்த்தோம்ல, ஸ்ட்ரென்த்ஸ்ல அவங்களுக்கு எக்ஸ்போஷர் அதிகம், அதிகம். இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் ஆமா. அதிகம், வெர்டிகல் ஒவ்வொரு எக்ஸ்போஷர் அதிகம். டொமைன்லயும் எப்படி வந்து அக்கவுண்டிங் இருக்கு, அவங்களுக்கு வந்து டாக்ஸ் கம்ப்ளைன்சஸ்ல என்னென்ன இருக்கு, இந்த அக்கவுண்டிங் வந்து ஸ்மார்ட்டா எப்படி பண்ணலாம் அப்படின்ற சின்ன சின்னதா லேர்னிங்ஸ்குள்ள வந்துட்டு ஒரு 5 வருஷம் கழிச்சு தே கேன் பிகம் அ கன்சல்டன்ட். ஓகே. நெறைய கம்பெனில பார்ப்போம். அக்கவுண்டன்ட் வந்து நின்னுட்டு இருப்பாரு. ஓனர் முன்னாடி நின்னுட்டு அவர் சொல்றதெல்லாம் நோட் பண்ணுவார். முக்காவாசி நேரம் அவங்கள வந்து இன்னைக்கு இந்த பேமெண்ட் பண்ணுங்க, இன்னைக்கு இந்த ஃபண்ட போய் கலெக்ட் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரியான வேலைகளுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு அக்கவுண்டன்ட் ஸ்மார்ட்டா ஒரு 5 வருஷத்துக்குள்ள தன்னைத்தானே க்ரூம் பண்ணிக்க முடியும். அடுத்து தான் அவங்க ஒரு கன்சல்டன்ட்டா மாற முடியும். ஸோ அவங்க வந்து ஒரே ஆர்கனைசேஷன்ல அக்கவுண்டன்ஸை பொறுத்தவரை நான் பார்க்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா, திஸ் இஸ் அ ஹரிசான்டல் டொமைன். ஹரிசான்டல் டொமைன் அப்படின்னா எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இருக்கும். ஆமா. ஓகே. அது வந்து ஒரு ஸ்மால் என்டர்பிரைஸ் இருக்கலாம், லார்ஜ் என்டர்பிரைஸ் இருக்கலாம், எல்லாத்துலேயுமே அக்கவுண்டிங் தேவை. அதே மாதிரி ஒரு மேனுஃபேக்சரிங் இருக்கலாம், ட்ரேடிங் இருக்கலாம், சர்வீஸ் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியா ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், எல்லாருக்கும் அக்கவுண்டன்ட் தேவை. ஸோ இந்த அக்கவுண்டன்ட் தேவை வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச உச்சபட்ச வேலைவாய்ப்பு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்க்கு அடுத்தது ம். அக்கவுண்டன்ட் தேவை தான் அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம். அதே சமயத்தில் ஸ்மால் அண்ட் மீடியம் கம்பெனிஸும் இவங்க ரெக்ரூட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து ரிசோர்ஸஸ் கம்மி. ஸோ அதனால் வந்து அவங்க கம்மி சேலரியில் பண்ணுவாங்க. பெரிய கம்பெனிங்க பண்ணுவாங்க. அவங்க வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், சிஏ இன்டர் முடித்த பசங்க, அவங்களெல்லாம் அவங்க ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ இதில் ஸ்பெக்ட்ரமும் அதிகம், ஃபீல்டும் அதிகம். அதாவது ரேஞ்ச் ஆஃப் சேலரிஸும் இருக்குது, அதே சமயத்தில் ஃபீல்டும் அதிகம். இந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபஷன், இந்த மாதிரி லென்த் அண்ட் பிரெத் அண்ட் டெப்த் இருக்கிற ஒரு ஃபீல்டு எனக்கு தெரிஞ்சு ப்ரொஃபஷனல் இதில் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றது நம்பர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நம்பர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒரு பக்கம், இண்டஸ்ட்ரி வேரியேஷன்ஸ் ஒரு பக்கம், அது மட்டும் இல்லாமல் சேலரி ரேஞ்சும். இன்னைக்கு ரூரல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 8,000க்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்கல்ல. ஆமா. ஒரு பிகாம் முடிச்சிருக்காரு அப்படின்னா ஒரு ஃப்ரெஷ் கிராஜுவேட்டா இருந்தா 6,000 7,000ல கூட ஒரு டியர் 2 டவுன்ஸ்ல ஆமா tier two towns. என்ட்ரி லெவல். ஆனால் ஒரு 1 இயர் கழிச்சு அவங்களுக்கு என்ன சேலரி கிடைக்கும்? ரூ. 1000 இன்க்ரீஸ் இருக்கும். 1000 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். கொஞ்சம் அவங்க ஸ்மார்ட்டாக லேர்ன் பண்ணி அவங்க வந்து அடுத்த நகர்வுக்கு பார்க்கும்போது அவங்களால மேலே போக பண்ண முடியும். முடியும். அண்ட் இது வந்து ஆக்சுவலாக ஆப்பர்ச்சுனிட்டி வைஸ் எல்லா இடத்துக்குமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதே சமயத்தில் இப்போ பெங்களூரு, சென்னையோ இல்லை ஹைதராபாடு, மும்பை இந்த மாதிரி சிட்டிங்களில் வந்து சேலரிஸ் வந்து அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் ஸ்பெஷலைசேஷன், அதாவது நான் இன்னொரு இது பண்ணுவேன், இதில் ஸ்பெஷலைசேஷன் வந்து ஃபோக்கஸ் பண்ணாக்கா அவங்களுக்கு இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னாக்க இப்போ லாஜிஸ்டிக்ஸ் இண்டஸ்ட்ரி, ஷிப்பிங் லாஜிஸ்டிக்ஸில் வந்து நீ நல்ல அக்கௌண்டண்ட்டாக இருந்தால் யூ வில் கெட் அ ரியலி குட் பே. எஸ். அதே மாதிரி இந்த இண்டஸ்ட்ரி வாட் இஸ் தட் ஹாஸ்பிட்டல், ஹெல்த் கேர், இதிலலாம் வந்து இஃப் யூ ஆர் அ குட் அக்கௌண்டன்ட், நிறைய இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி இருக்குது. மேனுஃபேக்சரிங்கில் சில செக்மெண்ட்ஸ் இருக்குது, ஐடி எனேபிள் சர்வீசஸில் சில செக்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே யூ வில் கெட் அ லாட் ஆஃப் குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அண்ட் வேற என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் பார்க்குறீங்க இதில்? இவங்களுக்கு வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃபாக மாறுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே இருக்குது. ஸோ ஒரு கம்பெனியில் வந்து டேட்டா என்ட்ரி லெவலில் ஒருத்தர் ஆரம்பிச்சிட்டாரு. டே பை டே வந்து அந்த கம்பெனியோட க்ரோத்தை பார்த்துட்ருக்கிறவர், கஷ்டங்களை வந்து பார்த்துட்ருக்கிறவர், நிறைய ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கொடுத்தவராக இருந்தால் தெர் இஸ் ஹை பாசிபிலிட்டி அவர் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் லெவலுக்கு வர முடியும். ஓகே. அதாவது வாட் யூ மீன் டு சே இஸ் லீடர்ஷிப் ரோல். எஸ். அதாவது டாப் லீடர்ஷிப் ரோலுக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் பீப்புள் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு. ஆனால் அவங்க அதுக்கு வந்து ப்ரோஆக்டிவ் அக்கௌண்டண்ட்டாக இருக்கணும், ரியாக்டிவ் நிச்சயமா அக்கௌண்டன்ட். நிச்சயமா நம்ம பார்க்குற எல்லாமே வந்து அவங்க ப்ரோஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான். அதனால தான் நான் சொல்லும்போதே சொன்னேன், அந்த கம்பெனியோட க்ரோத்தை பார்த்தவங்க, கம்பெனியோட ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் கொடுத்தவங்க. ஸோ இப்போ அவங்களால வந்து நிச்சயமாக ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் ரோலுக்கு வர முடியும். இன்னொரு மேஜர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் பார்க்குறது என்னன்னா, அது குளோபல் ஜாப் டிமாண்ட். இன்னைக்கு கல்ஃப் கண்ட்ரிஸ் போனீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் லவ் டு எம்ப்ளாய் சவுத் இந்தியன் அக்கௌண்டன்ட்ஸ். இல்லை நீங்கள் சொல்கிறது உண்மை. நர்சஸ்க்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அரேபியன் கண்ட்ரீஸில் நிறைய அக்கௌண்டன்ஸுடைய நம்ம இந்தியாவிலேருந்து போனவங்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆமாம். அதாவது ப்ளூ காலர் ஜாப்ஸ் தான் அதிகம். அதுக்கு அடுத்தது வந்து ப்ரொஃபஷனலில் வந்து நர்சஸ் வருவாங்க, அதுக்கப்புறம் அக்கௌண்டன்ட்ஸ் வருவாங்க. அக்கௌண்டிங் ஜாப்ஸுக்கு வந்து நல்ல டிமாண்ட் இருக்குது. அது வந்து ஒரு மேஜர் ஆப்பர்ச்சுனிட்டி. அகெயின் திஸ் இன்வால்வ்ஸ் வித் அ லாட் ஆஃப் என்ன சொல்கிறது, நாலேஜ், அப்டேஷன், கன்சிஸ்டன்சி, அதெல்லாம் முக்கியம். நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறேன் மணி, அது வந்து தட் இஸ் ரியலி
சம்திங் ரியலி யூனிக் ஃபார் அக்கௌண்டன்ட்ஸ். ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருக்கிறவங்க, அக்கௌண்ட்ஸ் ப்ரொஃபஷனலாக இருக்கவங்க ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. நிச்சயமா. ஏன்னா ஒரு பிசினஸ் நல்லா போணும்னா, அவங்களுடைய அக்கவுண்டிங், ஃபண்ட் மேனேஜ்மென்ட், டாக்ஸ் கம்ப்ளைன்சஸ் மேனேஜ்மென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இவங்க அந்த ரோல எடுத்துக்க போறாங்கல்ல. இவங்களுக்கு தெரியும். என்ன எம்ப்ளாயி ஏதாவது மிஸ்டேக் பண்றான் அக்கவுண்டிங்லனா உடனே கண்டுபிடிச்சுருவாங்க. அப்ப அந்த பிசினஸோட குரோத்த வந்து அவங்க என்ஷூர் பண்ண முடியும். நான் ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் வெளிநாட்டில் கல்ஃப் கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணிட்டு ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் இந்தியாவுக்கு வராரு. அந்த சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் என்ன பண்ணுறாரு, இந்தியாவில் வந்துட்டு ஜென்ரலாக நல்ல ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், நல்ல ஆக்டிவ் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் இருந்தவங்க ரிட்டையர்மெண்ட்டை விரும்ப மாட்டாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் ஏரியாவில் ஏதாவது ஒர்க் பண்ணலாமான்னு பார்க்குறாரு. அது அந்த ஏரியாவை அவரால் கோப்பப் பண்ண முடியல. தென் டிசைட் பண்ணுறாரு ஏதாவது ஒரு கம்பெனி எடுத்து நடத்தலான்னு பார்க்கும்போது ஹீ ஃபவுண்ட் தட் ஒன் செக்மெண்ட். இது வந்து என்னுடைய ஃப்ரெண்டு அவருடைய கேஸ் ஸ்டடியில் என்கிட்ட சொல்லிட்டு ஷேர் பண்ணிட்டு இருந்தார். சாக்லேட் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப இந்தியாவில் பெரிய அளவில் வளரப்போகுது. பர் கேபிட்டா சாக்லேட் கன்சம்ஷன் இன் இந்தியா இஸ் வெரி வெரி லோ கம்பேர்ட் டு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட். ஸோ அதனால் இந்தியாவில் வந்து சாக்லேட் விற்பனை வந்து வரும் வருடங்களில் பெரிய அளவில் வளரப்போகுதுன்னு அவர் புரிஞ்சுட்டு அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு கம்பெனியை, ஒரு சிக் யூனிட்டை ரொம்ப சீப்பஸ்ட் ரேட்டில் அவர் வாங்குறாரு. ஓகே. வாங்கி அதை இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 300-400 கோடி கம்பெனியாக வந்து அதை ஸ்கேல் அப் பண்ணுறாரு. என்ன பிராண்ட் அது? டிபி சாக்லேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் துர்க பிரசாத்னு ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஓகே. ஸோ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அழகாக அதை பண்ணியிருக்கிறார் அந்த பிஸ்னஸை. அந்த மாதிரி நிறையா பிஸ்னஸஸ் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த டாப் மேனேஜ்மெண்ட் சொன்னீங்கல்ல, டாப் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு காலத்தில் வந்து கம்பெனிஸ் வந்து R&Dயில் இருக்கிறவங்க இல்லை மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்கள தான் வந்து சிஇஓவாக போடுவாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு ட்ரெண்ட் என்னென்னா, ஃபினான்ஸில் இருக்கிறவங்கள வந்து சிஇஓவாக போடுறது. அவங்க வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறாங்க. நான் தான் சொன்னேன், மேனேஜ்மெண்ட் ரோலுக்கு வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய. ஸோ இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டிஸில். அண்ட் நீ இன்னொரு பாயிண்ட் நீ சொன்ன நீ ஆமாம். என்னன்னா இந்த அக்கௌண்டன்ட்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல கனெக்ட் கிடைக்கும். ஸோ இந்த கம்பெனியில் உட்காந்துட்டு இருப்பாங்க, மேனேஜ்மெண்ட் கூட பேசுறது, அவங்களுடைய பேங்கர்ஸ் கூட பேசுறது, கஸ்டமர்ஸு, வெண்டார்ஸு, டாக்ஸ் அத்தாரிட்டிஸு. நம்ம ஸ்ட்ரென்த்தில் பார்க்கும்போது சொன்னோம், எம்ப்ளாயீஸ் எல்லாரு கூடவும் இவங்களுக்கு ஒரு அறிமுகம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அவங்க நல்லபடியாக இவங்களை பார்க்குறாங்களா, நல்ல வார்த்தையில் பேசுகிறாங்களான்னு தெரியாது. ஆனால் வந்து இவங்களுக்கு எம்ப்ளாயீஸ் கிட்ட எப்படி ஒரு அறிமுகம் இருக்கோ, அதே மாதிரி நம்மளுடைய பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா பீப்புளோடையும் ஒரு கனெக்ட் இருக்கும். ஸோ அதை ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல பேங்கர் நம்ம பிஸ்னஸில் வந்து அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணிகிட்ருக்கோம், டிரான்சாக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம், பிஸ்னஸ் பேங்க் மேனேஜரை போய் மீட் பண்ணுறோம். ஸோ இவர் வந்து அவருடைய கெரியருக்கு நெக்ஸ்ட் லெவல் போகும்பொழுதோ இல்லை வேறு ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க்குன்னு போகும்பொழுதோ அந்த கம்பெனியில் லோன் வாங்குற ப்ராசஸ் பற்றி கேட்குறாங்கன்னா உடனே ஒரு கை தூக்குவார், எனக்கு தெரியும், இந்த பேங்க்ல இவரை தெரியும் அப்படின்ட்டு. அது மாதிரி நிறைய பேரோட இவங்க கனெக்டடாக இருப்பாங்க. ஆமாம், நீ சொல்கிற மாதிரி இன்டர்னல் மட்டும் கிடையாது, அவங்க எக்ஸ்டர்னல் வெண்டார்ஸ் அண்ட் பேங்கர்ஸ் அண்ட் கன்சல்டன்ட்ஸு, லீகல் அட்வைசர்ஸு எல்லாரோடையுமே இவங்க தானே பாலமாக இருக்கிறாங்க, எல்லாருக்கும் மத்தியில் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுடைய கனெக்ஷன்ஸ் வந்து உண்மையிலுமே நல்லாயிருக்கும். நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, நிறைய அக்கௌண்டன்ட்ஸ் வந்து அந்த நெட்வொர்க் எஃபெக்டை கரெக்டாக பயன்படுத்திக்கிறது இல்லையோ அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அதுதான் கரெக்ட். அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போது லிங்க்டின் இருக்குல்ல, லிங்க்டின் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ரொஃபஷனல்ஸ் நெட்வொர்க் பிளாட்ஃபார்ம். I'm suggesting all the accountants and young professionals who wants to build their professional life and career life, they have to be active in LinkedIn and get connected with right-minded, right kind of people. உங்களுக்கு அவங்களோட போய் கனெக்ட் பண்ணுங்க, அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுங்க. வீக்லி ஃபியூ ஹவர்ஸ் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது இட் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். அண்ட் இன் தட் வே யூ வில் பி ஆல்வேஸ் ஸ்டே ரெலவெண்ட். கரெக்ட். ப்ரொஃபஷனல்ஸ்க்கான பிளாட்ஃபார்மில் அது. ஸோ அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக யாராவது பேசுகிறாங்க அப்படின்னா அதை வந்து தெரிஞ்சுக்கலாம், நம்மளுடைய நாலேஜ் அங்கே ஷேர் பண்ணலாம், நமக்கு ஒரு நல்ல அறிமுகம் கிடைக்கும். பை த வே, நான் ஆடியன்ஸுக்கு சொல்கிறது என்னென்னா, ஜெனிசிஸனுடைய லிங்க்டின் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், எங்களுடைய வாட்ஸ்அப் லிஸ்ட்டில், வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ வி ஆர் ஆல்சோ ஹேவிங் அ இமெயில் லிஸ்ட், அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். genesis99.com அந்த வெப்சைட்டை போய் விசிட் பண்ணுங்கள். இதுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் இருக்குது. பை த வே, யூ கண்டினியூ. அது அந்த கனெக்டை பற்றி பேசிட்டு இருந்தோம். அந்த கனெக்டை வந்து அவங்க எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அது அவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஒரு நல்ல கனெக்ட் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை மணி. ஆக்சுவலாக நம்ம 25 இயர்ஸ் மார்க்கெட்டில் இருந்திருக்கோம் அண்ட் லாட்ஸ் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன். ஆனாலும் we have stayed faithful to our accountants community. Yes. And to our employer community and to our Tally ecosystem.
இதில் என்ன ஒரு விஷயம்னா இன்னும் அந்த வேக்யூம் இருக்குது. அதாவது அக்கௌண்டன்ஸை கனெக்ட் பண்ணி அவங்களுடைய கரியரை லிஃப்ட் பண்ணுறதுக்கான சரியான பிளாட்ஃபார்ம்ஸ் இன்னும் உருவாகலை. ஐ திங்க் இந்த ஜெனிசிஸ் கம்மிங் இயர்ஸில் நம்ம அதை கனெக்டட் வேர்ல்டில், நம்ம அன்கனெக்டட் வேர்ல்டில் நம்மளுடைய ஜெனிசிஸோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம். 1999 ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நவ் வி ஆர் இந்த கனெக்டட் வேர்ல்டு அண்ட் போஸ்ட் கோவிட் வேர்ல்டில் கனெக்டட் என்வாயன்மெண்ட்டில் நம்ம அதை கிரியேட் பண்ணணும். ஐ நீட் லாட் ஆஃப் யுவர் ஹெல்ப் ஃபார் அவர் students community as well as professionals community, Mani. Sure, sir. And okay, let's move on to the last segment of this episode. ஆபத்துக்கள். அக்கௌண்டண்ட்டாக இருப்பதனால் ஏற்படும் ஆபத்துக்கள், த்ரெட்ஸ். எல்லா துறையிலையும் ஆபத்துக்கள் இருக்கு. அண்ட் அக்கௌண்டன்ட் துறையில் எனக்கு தெரிஞ்சு பேராபத்துக்கள்லாம் கிடையாது, ஒரு மினிமம் ஆபத்துகள் இருக்க தான் செய்யும். உனக்கு ஃபஸ்ட்டு தோன்ற ஆபத்து என்ன? இது ஒரு அக்கௌண்டன்ட் வந்து அவருடைய ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஸோ அது பண்ணலை அப்படின்னா அவர் வந்து அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் பிகாம் படிச்சிருக்கேன், ஒரு அக்கௌண்டண்ட்டாக வேலையில் வந்துட்டேன். எனக்கு நல்ல நாலேஜ் இருக்குது, நல்ல ஸ்கில் இருக்குது. ஸோ நான் வந்து பல வருஷமாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு ஒரு 40-45 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குவாலிஃபிகேஷனை வச்சுட்டு மட்டுமே நான் அடுத்த வேலைக்கு போக முடியாது. ஒருவேளை ஜாப் வந்து ஷிஃப்ட் ஆகிறேன் அப்படின்னு சொன்னால், நான் ஒரு கம்பெனிக்கு போகும்போது எனக்கு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு போனால் அவங்க கேட்குற கேள்வி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்பாங்க. நான் பிகாம் சொல்லலாம், எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அதை நான் ப்ரூவ் பண்ண முடியாது இன்டர்வியூலேயே. ஆனால் அவங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த குவாலிஃபிகேஷனை மட்டும் பார்க்குறாங்க. ஸோ அட்லீஸ்ட் வந்து நான் எம்பிஏ ஃபைனான்ஸ் படிச்சிருக்கலாம், என்னோட போஸ்ட் கிராஜுவேஷனாக இருக்கலாம், இல்லை ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் நிறைய இருக்குது. நீங்கள் சொல்லலாம் சார் சிஏ சிஎம்ஏ இருக்குது, நிறைய இருக்குது. ஆனால் எல்லாமே என்னால் படிக்க முடியுமா, அது எனக்கு அஃபோர்டபுளா, இல்லை வந்து என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமான்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதில் ஒரு லெவலாச்சும் அட்லீஸ்ட் அவங்க படிச்சுக்கலாம். உண்மை மணி. நான் ஆக்சுவலாக என்னுடைய வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து கோவிட் டைமில் ஹி லாஸ்ட் ஜாப். ஹண்ட்ரட்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஹவ் லாஸ்ட் ஜாப். ஹி இஸ் ஆல்சோ அன் அக்கௌண்டன்ட், எக்ஸ்பீரியன்ஸ்ட் அக்கௌண்டன்ட், வெல் நாலேஜ் அக்கௌண்டன்ட். when he lost a job, அடுத்த ஜாப் மூவ் பண்ணும்போது he had one major problem. என்னென்னா அவனுடைய என்டையர் கெரியரில் வந்து அவனுடைய கெரியர் கிராஃப் மேலே ஏறிட்டே தான் இருந்தது. பணம் அதிகமாக சம்பாரிச்சு கம்பெனி மாறும்போது அதிக நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி கிடச்சிது, நாலேஜ் கிடச்சிது. ஆனால் அந்த 22 இயர்ஸ் அவனுடைய அந்த கெரியரில் அவன் என்ன பண்ணிட்டான், ஒரு சர்டிஃபிகேஷன் கூட புதுசாக லேர்ன் பண்ணாமல் போயிட்டான். ஒரு டெக்னாலஜி சர்டிஃபிகேஷன், ஒரு சிஎம்ஏஓ, ஏதோ ஒரு குவாலிஃபிகேஷன், இன்டர்நேஷ்னல் ரெக்கக்னைஸ் குவாலிஃபிகேஷன் வந்து கெயின் பண்ணாமல் போயிட்டாங்க. நான் வந்து ரொம்ப லட்சக்கணக்கில் ஒரு $1,000 $2,000 கோர்சஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி கோர்சஸ் கூட நான் சொல்லலை. நான் ஐ எம் டாக்கிங் அபவுட் கோர்சேரா மாதிரியான ஃப்ரீ பிளாட்ஃபார்மில் கோர்சஸ் பண்ணி அதில் அந்த சர்டிஃபிகேட். ஸோ அதனால் ப்ரொஃபஷ்னல் குவாலிஃபிகேஷன் இல்லாமல் ஒரு அக்கௌண்டன்ட் கெரியர் வந்து ஸ்கேல் ஆகிறது அல்லது க்ரோ ஆகுறதுன்றது வந்து ஒரு டிஃபிகல்ட். அண்ட் அது வந்து ஒரு ஆபத்து. அது இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் அக்கௌண்டிங் ப்ரொஃபஷன் மட்டும் கிடையாது, இது எல்லாத்துக்குமே தான் பொதுவாக இருக்கும். அட்டென்ஷன் ப்ளீஸ். ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில் 11 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் ஜெனிசிஸ் அக்கௌண்டன்ட்களுக்கான ஆன்லைன் ஜாப் ஃபேர் மற்றும் ஃப்ரீ லைவ் வெபினார் நடக்குது. அது பத்தின டீடைல்ஸ் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச அக்கௌண்டன்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. நான் ரெண்டாவது பார்க்குறது வந்து இதனால பேராபத்து. இப்போ ரீசெண்டாக ஏஐனால வந்து அக்கௌண்டன்ட்களுக்கு வேலை போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் என்னால் அதை கற்பனை பண்ணி பார்க்க முடியல. ஏன் கற்பனை பண்ணி பார்க்க முடியலன்னா, இது வந்து 140 கோடி மக்கள் வசிக்கிற தேசம். பல ஒரு ஐ திங்க் எஸ்எம்இனுடைய எண்ணிக்கை தெரியல, எனக்கு தெரிஞ்சு கோடிக்கணக்கான சிறு குறு நிறுவனங்கள் இருக்கிற ஒரு நாடு. இங்கே வந்து ஒரு ஏஐ வந்து ஒரு அக்கௌண்டன்ட்டுடைய வேலையை ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்றது என்னால் கற்பனை பண்ணி பார்க்க முடியல. ஏன்னா நமக்கு இன்னும் நம்மளுடைய டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பர்சனல் டிரான்சாக்ஷன்ஸாக இருக்குது. ஆனால் வெளிநாடுகளில் வந்து இந்த எல்லாமே டிஜிட்டல் டிரான்சாக்ஷனாக நடக்கிறதுனால ஒரு ஏஐயே உன்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து அதுவே வந்து உன்னோட அக்கௌண்டிங்கை வந்து உன்னுடைய புக் கீப்பிங்கை முடிச்சு கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு மேஜர் த்ரெட்டாக நானும் பார்க்குறேன். இது நாட் ஒன்லி அக்கௌண்டன்ட் மட்டும் கிடையாது, எழுத்தாளர்களுக்கு, பத்திரிகையாளர்களுக்கு, நியூஸ் ஆங்கர்ஸுக்கு, ஏன் இந்த வீடியோ எடிட் பண்ணுற வீடியோ ப்ரொஃபஷனல்ஸுக்கு அண்ட் கிரியேட்டர்ஸுக்கு எல்லாருக்குமே ஏஐ வந்து ஒரு த்ரெட்டாக இருக்குது. அக்கௌண்டன்ஸ் கம்யூனிட்டிக்கும் அது ஒரு த்ரெட்டாக இருக்குது. ஸோ இது வந்து இப்போ இருக்கிற ஒரு த்ரெட்டாக பார்க்குறேன். ஆனால் நான் வந்து இந்தியாவில் இட் வில் டேக் லாங்கர் டைம். ஏன்னா நம்மளுடைய டிரான்சாக்ஷன் மெக்கானிசம், நம்ம அதை நம்மளுடைய கம்ப்ளையன்சஸ், நம்மளுடைய டாக்ஸ், இந்த விஷயங்களில் நமக்கு இன்னும் கொஞ்சம் லீட் டைம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வேறு என்ன த்ரெட் பார்க்குறீங்க? நான் பார்க்குறது வந்து இந்த ரெகுலேட்டரி சேஞ்சஸ்.
ஸோ அதாவது வந்து டாக்ஸ் கம்ப்ளைன்சஸில் வர சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது ஒரு பெரிய ஒரு ரிஸ்க் வந்து இந்த ஜாபில் ஏற்படுத்துது. ஸோ 2017 வந்து ஜிஎஸ்டி வந்தது. ஸோ அந்த டைமில் வந்து வேட் 2017 ஜிஎஸ்டி, 2005 2006 வேட், 2005 வந்தது. வேட் ஆமா. வந்து ஹைதராபாத் ஆந்திராவில் வந்து இம்ப்ளிமெண்ட் இங்கே ஆச்சு. 2007 தமிழ்நாட்டில் வந்துச்சு. ஆமா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 94 தான் சர்வீஸ் டேக்ஸே வந்துச்சு நம்ம ஊரில். ஸோ அந்த சர்வீஸ் டேக்ஸை வந்து சர்வீஸ் டேக்ஸையும் அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி வேட்டு உடனே வந்த ஜிஎஸ்டி 10 வருஷத்தில் ஜிஎஸ்டி வந்துச்சுல வேட் வந்து. ஸோ அது ஒரு பெரிய சேஞ்சு. ஸோ ஆனால் அது வந்து ரொம்ப சீக்கிரம் வந்துச்சு. ஸோ அதை அடாப்ட் பண்ணிக்கணுன்றது ரொம்ப தேவையாக இருக்குது. ஸோ அந்த சமயத்தில் நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க. எப்படி வந்து 90ஸ்ல வந்து கம்ப்யூட்டர் வந்தப்போ எல்லாரும் கஷ்டப்பட்டாங்களோ அதே மாதிரி தான் அதோட இந்த ஒரு தடவி தடவி ஆமா, அது ஆமா. நிறைய புரிஞ்சு பேங்க் எம்ப்ளாயிஸ்லாம் நம்ம கஷ்டப்பட்டாங்க. ஆக்சுவலா எனக்கு அது நல்லா ஞாபகம் இருக்கு. இந்த வேட் டிரான்சிஷனுக்கு வந்து நம்ம எவ்வளோ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கேம்பெயின்ஸ் செமினார் பண்ணோம். கேம்பெயின்ஸ் நிறைய பண்ணோம், பேருக்கு வந்து அதை டீச் பண்ணோம். டீச் பண்ணோம். நிறைய சார்ட்டர்ட் எந்த அக்கௌண்டன்ட்ஸ்லாம் க்ளூவுமே நம்மள அப்ரோச் பண்ணாங்க அந்த டைம்ல. ஏன்னா அவங்களுடைய we conducted training for almost ஆமா. 700-800 chartered accountants across Tamil Nadu and Andhra Pradesh. அப்ப யுனைடெட் ஆந்திர பிரதேஷ். நிறைய பேர் நம்மள கான்டாக்ட் பண்ணாங்க. நிறைய பிசினஸ் அவங்க கீழ இருக்கிற கிளையண்ட்ஸ் அவங்களுக்கு தேவையான ட்ரெய்னிங் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போ ஜிஎஸ்டி டிரான்சிஷன் கூட வந்து இட் வாஸ் வெரி என்ன சொல்றது, ரொம்ப சடன் டிரான்சிஷன், ஃபாஸ்ட் டிரான்சிஷன் அண்ட் ஆல்மோஸ்ட் 1 year 1.5 years பீப்புள் நிறைய கன்ஃபியூஷன்லயே ஓட்டுனாங்க. இந்த டிரான்சிஷன் வந்து நம்ம ஜிஎஸ்டின்னு இது சொல்லும்போது இந்த மாதிரியான டிரான்சிஷன் பண்ணி சாரி நீங்க சொல்ல இந்த வந்து ஜிஎஸ்டி டிரான்சிஷன்ல கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா அதுக்கான சப்போர்ட்டிங் டூல்ஸ் இருந்தது. அதை எஃபெக்டிவா யூஸ் பண்ணிக்காதவங்க மட்டும் கஷ்டப்பட்டாங்க. இப்போ டாலிலாம் ரொம்ப அப்டேட்டடா வந்துச்சு. ஜிஎஸ்டி வரும்போதே டாலில மேஜர் அட்வான்டேஜ் ஆமா, டாலி ஆமா. டிஎஸ்எஸ் இருக்கிறதுனால நீங்க டாலி லைசன்ஸ் அப்டேட்டடா வச்சிருந்தாக்கா உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும். வந்துட்டே இருக்கும். தட் இஸ் அவங்க நாலேஜும் ஷேர் பண்ணாங்க. அட் த சேம் டைம் வந்து டெக்னிக்கலாவும் அது அப்டேட்டடா இருந்துச்சு. அதை நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த ப்ராப்ளம் வந்து பெருசா எடுத்துட்டு போயிருக்காது. இந்த மாதிரி ஷிஃப்ட் வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் உண்டு. ஸோ அது வந்து அது ஒரு த்ரெட். அப்புறம் இன்னொரு முக்கியமான த்ரெட்டாக நான் பார்க்குறது வந்து காம்படிஷன். காம்படிஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுவும் அகைன் எல்லா ப்ரொஃபஷன்லையும் இருக்க காம்படிஷன். ஹண்ட்ரட்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கம்மிங் அவுட் ஆஃப் காலேஜ் ஜாயினிங் த ஜாப் மார்க்கெட். இத்தனை கோடி மாணவர்கள் வந்து ஜாப் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்பொழுது அவ்வளோ வேலை வாய்ப்புகள் அங்கே இருக்கிறது கிடையாது. ஸோ அதனால் பெரிய சேலரி வாங்குகிற சீனியர்ஸை விட அதை விட 10 மடங்கு கம்மியாக வேலை செய்கிறதுக்கு ஒரு 20-21 வயசு பையன் ரெடியாக இருப்பான். ஸோ இந்த ப்ராப்ளம் இது ஓவரால் வந்து நம்ம இந்தியா வந்து ஒரு யங் டெமோக்ரஸி அண்ட் யூத்ஃபுல் நேஷன் அப்படின்றதுனால இங்கே ஜாப் மார்க்கெட்டினுடைய காம்படிஷன்னு அதுவும் எஸ்பெஷலி இந்த அக்கௌண்டிங் செக்மெண்ட்டில் இது வந்து பெரிய லெவலில் இது ஒரு பெரிய த்ரெட்டாக இருக்குன்னு நான் பார்க்குறேன். இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது மணி? நாலேஜ் தான். இல்லை நான் அது மட்டும் பத்தாதுன்னு யோசிக்கிறேன். நான் வந்து நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வி ஷுட் பி அ சோர்ஸ் ஃபார் த குளோபல் ஹியூமன் ரிசோர்ஸ் நீட். அதாவது உலகத்தில் எல்லா நாடுகளுக்கும் நம்ம மாணவர்களுடைய இவங்க வந்து திறமைகளோடு அவங்க போகிறாங்க. நல்ல திறமையை வளர்த்துட்டு உலகம் ஃபுல்லாக நம்ம போய் நம்ம ஒர்க் பண்ண முடியும். அண்ட் எல்லா நாடுகளுக்கும் தேவையான அதாவது மேற்கத்திய நாடுகள் வளர்ந்த நாடுகள் அங்கே வந்து ஜனத்தொகை குறைஞ்சிட்ருக்கு. ஈவன் சைனாலேயே வந்து ஃபஸ்ட் டைமாக பாப்புலேஷன் டிக்ளைன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பாப்புலேஷன் குறைஞ்சிருக்குது. ஃபஸ்ட் டைமாக அதை அனௌன்ஸே பண்ணிட்டாங்க. அஃபிஷியலாக வந்து அவங்களுக்கு டிக்ளைன் ஆயிடுச்சு. டிக்ளைன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டிக்ளைன் ஆகலை, டிக்ளைன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்தியா வந்து நமக்கு யூத்ஃபுல் நேஷன். நமக்கு அதனால் நம்ம நிறைய குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸை போய் அப்ரோச் பண்ணணும். அதேமாதிரி குளோபல் ஜாப்ஸ் ஆன்லைனில் பண்ணக்கூடிய ஜாப்ஸ் அது என்னுடைய பர்சனல் விஷன். ஆக்சுவலாக இன்டர்நேஷ்னல் ஜாப் மார்க்கெட், ரிமோட் ஜாப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்தியன்ஸ் வந்து அதை கேப்சர் பண்ணணும். அதுக்கு வந்து அக்கௌண்டிங் டொமைன் இஸ் ஒன் ஆஃப் த வெரி குட் டொமைன் டு டூ தட். அக்கௌண்டிங், ஃபினான்ஸ், இந்த பர்டிகுலர் ஏரியாங்களில் இதுதான் எனக்கு தெரிஞ்சு காம்படிஷனை ஓவர் கம் பண்ணுறதுக்கான மைண்ட் செட்டு. அண்ட் ஸ்டில் இன்றைக்கும் அக்கௌண்டன்ட் ஜாப்ஸ் வந்து எந்த பிளாட்ஃபார்மில் போனாலும், நீங்கள் லிங்க்டின் போனாலும் சரி, எந்த பிளாட்ஃபார்மில் போனாலும் அக்கௌண்டன்ட் ரிக்குவயர்மெண்ட் வந்து ஒரு ஹெவியாக இருக்குது. காம்படிஷன் எவ்வளோ ஹெவியாக இருக்கோ அந்தளவுக்கு ரிக்குவயர்மெண்ட்டும் ஹெவியாக இருக்குது. அண்ட் வேறு என்ன ரிஸ்க் நீங்கள் பார்க்குறீங்க? நான் வந்து இப்போ நம்ம ஸ்ட்ரென்த்தில் வந்து டெக்னாலஜியை பற்றி பேசுவோம்.
ஸோ அந்த டெக்னாலஜி வந்து சம்டைம்ஸ் வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய த்ரெட்டாக வந்து நிற்கும் அப்படின்னு சொன்னோம். அது இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா வந்து மேனேஜ்மெண்ட்டில். ஸோ இப்போ டிஜிட்டலாக எல்லாருமே போயாச்சு. ஒரு சிஸ்டம்னா அதில் வந்து இன்டர்நெட் கட்டாயமாக இருந்தாகணும். ஸோ இப்போ அக்கௌண்ட்ஸ் டேட்டா மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டேட்டாஸ் வந்து வெளியில் Oh my கசிகிற God, அது பெரிய விஷயங்கள் threat வந்து அந்த actually. ஆர்கனைசேஷனுக்கு ஒரு பெரிய த்ரெட்டாக வந்துடும். ஆமா. ஸோ நம்ம அதாவது கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம். கான்ஃபிடென்ஷியாலிட்டி அண்ட் அதாவது அக்கவுண்டிங்கிறது வந்து ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் ஆஃப் கம்பெனி. ம். ஒரு ஹியூமன் பாடிக்கு ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு ஒரு அக்கவுண்டிங் இது வந்து முக்கியம். டாக்ஸ் அத்தாரிட்டிஸ் வந்து எத்தனை வருஷம் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்றாங்க? 5 இயர்ஸ் கம்பல்சரியாக மெயின்டைன் 5 பண்ணணும். இயர்ஸ் கம்பல்சரியாக உங்களுடைய ரெக்கார்ட்ஸ் வந்து நீங்கள் பத்திரமா வச்சுருக்கணும். அன்லஸ் அன்டில் இஃப் யூ ஆர் ஹேவிங் எனி பெண்டிங் கேசஸ் ஆர் சம்திங் லைக் தட். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அந்த டேட்டாவை ஃபிசிக்கல் டேட்டாவும் சரி டிஜிட்டல் டேட்டாவும் சரி அதை மெயின்டைன் பண்ணுறது, அதனுடைய செக்யூரிட்டி, அதனுடைய ஸ்ட்ரக்சரு களவு போகாமல் பார்த்துக்கணும். அதே சமயத்தில் கலங்கப்படாமலும் பார்த்துக்கணும். இட் பார்த்துக்கணும். ஷுட் நாட் கெட் கரப்டட், இட் ஷுட் நாட் கெட் டிலீட்டட் ஆர் அதை காணாமல் போகாமல் பார்த்துக்கணும், அப்ஸ்காண்ட் ஆகாமல் பார்த்துக்கணும். ஸோ இது வந்து ஒரு மேஜர் இது. ஏன்னா ஒரு அக்கௌண்ட் இது வந்து ஒரு த்ரெட் இந்த பர்டிகுலர் இதில். அதே சமயத்தில் இது கூட மணி வாட் டு சே வாட் ஐ ஃபீல் இஸ் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனில் ஃப்ராடோ மிஸ்ஹேண்ட்லிங்ஸோ வராமல் பார்த்துக்கணும். அது பண்ணாலும் அது அக்கௌண்டன்ட் வில் பி அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அவனுடைய ஜாப் அவன் லூஸ் பண்ணுற வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் நான் இன்னொன்று வந்து பார்க்குறது வந்து ஒரு மேஜர் த்ரெட் வந்து இதுவும் அகெயின் எல்லா ப்ரொஃபஷன்லேயும் நடக்கிற ஒரு விஷயம் தான். அது என்னென்னா ஒரு அன்கான்ஷியஸ் எரர்ஸ் அண்ட் மிஸ்டேக்ஸ்னால நடக்கிற ப்ராப்ளம்ஸ். இந்த அதாவது அக்கேஷனலாக நடக்கும். அது அந்த அன்கான்ஷியஸ் தெரியாமல் பண்ணுற ஒரு தவறுகள் வந்து ஒரு பெரிய அளவில் இந்த பிஸ்னஸை பாதிச்சிரும். இன்றைக்கி ஒரு டாக்டர்களோ இல்லை இன்ஜினியர்களோ சரியாக தெரியாமல் அவங்கள அறியாமல் ஏதோ ஒரு சிறிய தவறு அவங்களுடைய தொழிலில் அவங்களுடைய அணுகுமுறையில் நடந்துச்சுன்னா கூட அது வந்து ஒரு பேராபத்தை விளைவிச்சிருது. அக்கௌண்டன்ஸ் பண்ணுற தவறுகள் வந்து பிஸ்னஸை காலி பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது ஒன்று முக்கியம். ஸோ அதனால தான் வந்து அக்கௌண்டன்ஸின் போது ஒரு அக்கௌண்டன்ட் திருவள்ளுவர் ஒற்றரை வைக்கிறதுக்கு ஒரு திருக்குறள் சொல்வார். ஒரு ஒற்றி குழல் அப்படின்னு முடியும் அந்த குறள். எனக்கு ஞாபகம் வரல, நான் திரையில் போடுறேன். ஒரு ஒற்றன் ஒழுங்காக வேலை செய்கிறானா அப்படின்றது இன்னொரு ஒற்றனை வச்சு நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்றாரு. ஸோ அது மாதிரி ஒரு அக்கௌண்டன்ட் நல்லா வேலை செய்கிறாரா அப்படின்றத வந்து நீ இன்னொரு அக்கௌண்டண்ட்டை வச்சு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் எனக்கு ஆக்சுவலாக இதை பற்றி சொல்லும்போது நீங்கள் வந்து ஒரு இந்த சர்வீஸ் பண்ணுவீங்கல்ல, ஸ்ட்ரீம்லைனிங் சர்வீசஸ் ஸ்ட்ரீம்லைனிங் அண்ட் ஆல்சோ இட்ஸ் மோர் ஆஃப் ஆடிட்டிங் கைண்ட் ஆஃப் ஆடிட் தான். ஸோ ஆர்கனைசேஷனில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் அக்கௌண்டண்ட்டே இருந்தாங்கன்னா கூட அவங்க வந்து அந்த ப்ராசஸ் படி அந்த வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்றத வந்து அவங்களுக்கு டைம் எப்படி சேவ் பண்ணி தரது அப்படின்றதெல்லாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு அப்ரோச்சும் எனக்கு தேவை. நான் ஏன் இதை சொல்கிறேன், நீங்கள் அந்த சர்வீஸ் பண்ணுறதுனால ஐ வாண்டட் டு பிரிங் திஸ் டு த ஆடியன்ஸ் அட்டென்ஷன். And so unconscious costly errors creates a big threat for this particular profession. And வேற என்ன விஷயம் நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க? இவங்களுக்கு என்னதான் ஸ்கில் இருந்தாலும் அந்த ஸ்கில்லை மட்டுமே வச்சு அவங்களுடைய சேலரியோடைய இன்க்ரிமெண்ட் அவங்க எதிர்பார்க்க முடியாது. அது ஒரு பெரிய அன்ஃபார்ச்சுனேட் ஃபார் தி அக்கௌண்டன்ட்ஸ். ஸோ அதாவது அவங்களுடைய கோர் ஸ்கில்ஸ் மட்டும் பத்தாது, எல்லா திறமையும் இருக்கும். ஸோ அந்த பிஸ்னஸ் ஓனருடைய கருணைன்னு ஒன்று இருக்கணும். இல்லை மணி, அப்படி கூட சொல்ல நான் ஃபேவரட்டிசம் கூட நான் சொல்லலை. அதை விட முக்கியம் வந்து இன்னைக்கு கோர் ஸ்கில்னு வந்து ஒரு அக்கௌண்டன்ட் வந்து வெரி ஸ்ட்ராங் அண்ட் நம்பர்ஸாக இருக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது. கம்யூனிகேஷன் ஸ்கில் முக்கியம், டெக்னிக்கல் ஸ்கில் முக்கியம், பீப்புள் ஸ்கில் முக்கியம், அப்ரோச் அண்ட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், பிஹேவியர்ஸ், இது மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் வந்து இருக்குது. இது வந்து டெக்னிக்கலாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஸ்கில்ஸ்லாம் வேணும் அப்படின்னா மாதிரி பர்சனலாக பார்த்தீங்கன்னா பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். பொறுமையாக ஒரு சில விஷயங்களை வந்து ஹேண்டில் பண்ணணும். நீ என்ன பொறுமைக்கே நீ தான் சீக்கிரம் இல்லை, நிறைய பேர் வேகமாக முடிக்கணும்னு பார்ப்பாங்க. ஸோ அது வேகமாக முடிக்கிறது மட்டும் இல்லை, அவங்களோட விவேகத்தையும் பயன்படுத்தி நிதானமாக கவனித்து செய்யணும். ஸோ மிஸ்டேக்ஸ் எல்லாமே பண்ண முடியும். அட் த சேம் டைம் வந்து அது வந்து அவங்களோட ஆர்கனைசேஷனுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருக்கும். கட்டாயமாக நேரத்துக்கு முடிக்கணுன்றது வேணும். தேங்க்யூ மணி. கிட்டத்தட்ட நம்ம 1 மணி நேரத்துக்கு மேலே பேசியிருக்கிறோம். இது வந்து ஜெனிசிஸனுடைய ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட்டு.
அக்கௌண்டன்ட் ஸ்வாட் அந்த பிளேலிஸ்டினுடைய ஃபர்ஸ்ட் எபிசோடு. நம்ம இன்னும் நிறைய எபிசோட்ஸ் பண்ண போகிறோம். Okay. அண்ட் இது வந்து அக்கௌண்டன்ஸ் ஃபோக்கஸ்டாக பண்ணுறோம். ம். மற்ற எபிசோட்ஸ் வந்து ஆண்டர்பிரினர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் ஓனர் ஃபோக்கஸ்டாகவும் பண்ண போகிறோம். அண்ட் தேங்க்யூ, உங்களுடைய நாலேஜஸ் நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. அண்ட் வி வில் கண்டினியூ டு டாக் டு யூ அபவுட் யுவர் career challenges and how to overcome your challenges and how to chase new opportunities and how to grow in your career. So stay tuned with genesis99.com. and Mani, anything you want to say? ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் யூ சார். நான் அக்கௌண்டன்ஸ் கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அவங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் கேப்பை வந்து ஃபில் பண்ணிக்கணும். ஸோ இண்டஸ்ட்ரியில் இப்போ என்ன தேவை இருக்குது அப்படின்னு பாருங்கள். அந்த தேவைக்கான நாலேஜ் உங்ககிட்ட இருக்கான்னு பாருங்கள். அப்போ நிச்சயமாக இது ஒரு கெரியராக இருக்கும், எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்காது. Thank you, Mani. Thank you for coming, and we'll meet in the next episode. Okay. Thank you so much. தேங்க் யூ சார்.